ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் வீக்ஷாவனே விஜயகோட்டி விமான மத்தியே வேதாந்தமிருத்யமபிநித்யமசேஷதிருஷ்யம் ஹருத்தாபநாசன சரஸ்தடபாரிஜாதம் ஸ்ரீவீரராகவமஹம் சரணம் பிரபத்யே நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவ்வுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் முனிவன் மூர்த்தி மூவராகி வேதம் விரித்துரைத்த புனிதன் பூவை வண்ணன் அண்ணல் புண்ணியன் விண்ணவர் கோன் தனியன் சேயன் தான் ஒருவன் ஆகிலும் தன் அடியார்க்கு இனியன் எந்த எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. ஸ்ரீமதே கனகவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவ பரபிரம்மனே நமஹ. தை அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த உத்தமமான நன்னாள் திரு எவ்வுள் என்கிற திவதேசத்திலே திருவள்ளூரிலே சேவை சாதிக்கிற வரப்பிரசாதியான பிரத்யக்ஷ தெய்வமான ஸ்ரீ வைத்திய வீரராகவனுடையதான அவதார மகோத்சவ சுதினம் இன்னைக்கு. இன்றைய தினம் அந்த எம்பெருமானை ஸ்மரிக்கும்படியான, அவனுடைய சரித்திரத்தை பேசும்படியான, அவனை சிந்தனை பண்ணும்படியான, அவனை ஸ்தோத்திரம் பண்ணும்படியானதான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் அவனது இன்னருளேன்னு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமாகத்தான் கொள்கிறோம். இந்த திருவள்ளூர்னு சொல்லக்கூடியதான க்ஷேத்திரத்துக்கு வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். நிறைய மகர்ஷிகள் இந்த அரண்யம்னு சொல்லக்கூடியதான காட்டிலே தபஸ் பண்ணி பெருமாளை தங்களுடைய வீக்ஷணத்தாலே பார்வையினாலே கண்டார்கள். ஆகையினாலே இதற்கு வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதற்கு புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம்னு ஒரு பேரும் உண்டு. புண்ணிய ஆவர்த்த க்ஷேத்திரம், இங்க பண்ணக்கூடிய ஒரு புண்ணிய காரியம் பல புண்ணிய காரியமாக மாறி பலன் தருகிறது. புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர கர்மாவர்த்த க்ஷேத்திரம்னு பேர் இல்லை. அதனால இங்க பண்ணக்கூடிய பாவங்களும் பல மடங்கா மாறும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். இங்கே பண்ணக்கூடிய புண்ணியங்கள் பல மடங்காகி பலன் தருகின்றன. அதனால இங்க ஒருத்தருக்கு ஒரு சாதம் போடுறதோ, தீர்த்தம் கொடுக்கறதோ, ஏதானும் தேவையான வஸ்துவ தானம் பண்றதோ, அந்த மாதிரி கிஞ்சித்து ஸ்வல்பம் எந்த காரியம் பண்ணாலும் அது பெரிய பலனை தரக்கூடிய, புண்ணியத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடியது புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம். ஆழ்வார் திரு எவ்வுள் என்று மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். நாம பேச்சு வழக்கில் திருவள்ளூர்னு சொல்றோம். சாலிஹோத்திர மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கிறச்ச அவர் ஆசிரமத்துக்கு வயசான பிராமணரா பெருமாள் எழுந்தருள்றார். எழுந்தருளி பசிக்கிறது, சாதம் கொடுங்கன்னு கேட்கிறார். அவர் ஆகாரம் கொடுத்தா அதை வாங்கி சாட்டார். சாட்டா விட்டு சிரமமா இருக்கு, படுத்துக்கணும்னா சரி படுத்துக்கோங்க சுவாமின்னு அந்த ரிஷி சொல்ல, எவ்வுள் கிடப்பது, எந்த ரூம்ல படுத்துக்கிறது அப்படின்னு பெருமாள் கேட்டார். இங்க படுத்துக்கோங்கன்னு ஒரு இடத்த காட்டவே அங்க பெருமாள் போய் சயனிச்சுட்டார். இப்படி கிடப்பதற்கு உரிய உள் எவ்வுள் அப்படின்னு கேட்டதுனாலே எவ்வுள், திரு எவ்வுள் அப்படின்னு திவதேசத்துக்கு பேரு. திரு எவ்வுள் ஊர் சேர்ந்து திரு எவ்வுளூர் திருவள்ளூர் ஆயிடுச்சு. அத்தியாச்சரியமா ஸ்ரீமத் அகோபல மடத்தினுடைய ஆதீனத்திலே ஸ்ரீமத் அழகிய சிங்கர்களுடைய மேற்பார்வையிலே ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கிறதான ஒரு திருக்கோவில். பெருமாள் மூலவர் வீக்ஷாவனம்னு சொல்லக்கூடியதான வனத்திலே, புண்ணியாவர்த்த க்ஷேத்திரத்திலே, திரு எவ்வுள்னு சொல்லக்கூடியதான சாலிஹோத்திர மகரிஷியனுடைய ஆசிரமத்திலே, ஹிருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய பரம பவித்திரமான புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே ஒரு மடுவின் மீது திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் மேலே பெருமாள் வைத்திய வீரராகவனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். பெருமாள் ஆதிசேஷன் மேலே புஜங்க சயனம், ரெண்டே திருக்கரங்கள் பெருமாளுக்கு. தன்னுடைய இடது திருக்கரத்தாலே பிரம்மாவிற்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணுவதன் மூலமாக 4 வேதங்களினுடைய அர்த்தங்களும் புரியும்படியா வேதோபதேசம் பிரணவோபதேசம் பண்ணிட்டு இருக்கார் பெருமாள். தன்னுடைய வலது திருக்கையை சாலிஹோத்திர மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷியினுடைய தலையிலே வைத்தபடி அந்த ரிஷிக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுக்கிறார் பெருமாள். பெருமாள் வயசான பிராமணரா தடிய ஊனிண்டு வந்தபடியினால
பெருமாள் தன்னுடைய கைக்கு தடியை அப்படியே ஊன்றுகோலாக வைத்துக் கொண்டிருப்பது போல சாலிஹோத்திர மகரிஷியினுடைய தலைக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய கைக்கு கீழே பெருமாளுடையதான கைத்தடி ஊன வைக்கப்பட்டிருக்கும். இப்படி இரண்டு திருக்கரங்களாலே, ஒரு திருக்கரத்தால் பிரம்மாவுக்கு வேதோபதேசமும் இன்னொரு திருக்கரத்தாலே சாலிஹோத்திர மகரிஷின்னு சொல்லக்கூடிய பக்தருக்கு வரப்பிரதானமும் பண்ணக்கூடிய ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த பெருமாள் வைத்திய வீரராகவன். எந்த திவ்யதேசத்திலும் இல்லாதபடிக்கு இங்கு மட்டும் பெருமாள் பப்புளி துப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடியதான வஸ்திரத்தை சாத்திக் கொண்டிருக்கிறான். அதாவது வெள்ளையும் ஒரு இளஞ்சிவப்பும் கலந்த மாதிரி கட்டங்கட்டமா போட்ட வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை திருவள்ளூர் பெருமாள் தவிர யாரும் சாத்திக்கிறது இல்லை. அந்த பெருமாளுக்கே உரியதான ஒரு பிரத்யேகமான வஸ்திரம் அது. அந்த வஸ்திரத்தை எங்கு பார்த்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ராகவன் ஞாபகம் தான் வரும். அப்படி அத்விதீயமா வேறு எவருக்கும் இல்லாத பெருமையோடைய கூட பப்ளி துப்பட்டியோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அவனுக்கு முன்னாலே அதிரூப சுந்தரனாக தன்னுடைய அழகாலே எல்லோரையும் கவர்பவனாக மிக அழகான உற்சவ மூர்த்திகள்ல ஒருத்தனா இருக்கக்கூடிய ஸ்ரீ வீரராகவன் உற்சவர் 4 திருக்கரங்களோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். மேல் 2 திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரத்தை கதையை ஊன்றியபடியும் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். இந்த பெருமாளை சேவிக்கிறச்ச நம்முடைய பாவங்கள்லாம் சேவிச்ச மாத்திரத்துல ஓடி போறதுன்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. ரொம்ப அழகான திவதேசத்து உற்சவர்கள் வரிசையில இந்த பெருமாளும் முன்னணியில நிற்கிறார். சங்க சக்கரங்களை ஆச்சரியமா நிமித்தி புடிச்சுண்டு நேர புடிச்சுண்டு நிக்கிற பெருமாள்கள்ல இவர் நம்பர் 1 பெருமாள். இவராட்டமா சங்க சக்கரங்களை யாரும் அத்தனை விலட்சணமா தூக்கி பிடிச்சுண்டுவா இல்ல. பெரும்பாலும் பெருமாளுடைய சங்க சக்கரங்கள் பெருமாள் ஏந்தின்னு இருக்காரு, அது கொஞ்சம் பெருமாளை நோக்கி அப்படி குவிந்தது போல இருக்கும், லேசா சைடா இருக்கும். ஆனா அப்படி நெஞ்ச நிமித்துண்டு பெருமாள் அப்படி சங்க சக்கரங்களை செங்குத்தா தூக்கிண்டு நிற்கக்கூடியதான சேவை இந்த திவதேசத்திலே மட்டும்தான். அவரோடு கூட நித்யோத்சவ மூர்த்தின்னு சொல்லக்கூடிய செல்வர் எவ்வளவு குடந்தான் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். அவர் ஸ்வர்ண கவச்சம் எல்லாம் சாத்திண்டு குழந்தை பெருமாளா சேவை சாதிக்கிறார். அவருக்கு தான் சயனம் எல்லாம். இன்னும் யாகமூர்த்தி பலிமூர்த்தின்னு மொத்தம் மூலவர் உற்சவர் நித்யோத்சவர் யாகமூர்த்தி பலிமூர்த்தின்னு 5 பெருமாள்கள் சேவை சாதிக்கிறார். நர்தன கண்ணனேல் இருக்கார். நிறைய சாலகிராம பெருமாள்கள்லாம் சேவை சாதிக்கிறார். பெருமாளுடைய பிராகாரமான திருவெண்ணாழி பிரதட்சணம்னு சொல்லக்கூடிய பிரதட்சணத்திலே ஒரு மூலையில் ஸ்ரீ லட்சுமேந்திர சிம்மனும் இன்னொரு மூலையிலே சுதர்சனாழ்வானும் சேவை சாதிக்கிறார். பெருமாள் சன்னதிய பிரதட்சணமா வரைச்ச உள்பிராகாரத்திலே பெருமாள் சன்னதிக்கு தெற்கு பாகத்திலே கனகவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய வசுமதி நாச்சியார், தனிக்கோயில் நாச்சியார், வரப்பிரசாதியான தாயார், வேண்டும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குபவளான வரப்பிரசாதியான மகோன்னதமான தாயார், சர்வ மங்களமான தாயார். மூலவர் ஆச்சரியமா மேல் 2 திருக்கரங்களாலே தாமரை புஷ்பங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 திருக்கரங்களாலே அபயமுத்திரையும் வரத முத்திரையும் காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிறாள். உற்சவர் ஆச்சரியமா 2 யானைகளோடு கூடின வெள்ளிமயமான ஒரு பீட்டத்திலே ஸ்வர்ண கவச்சம் சாத்தப்பட்டு சர்வாலங்கார பூஷிதையா ரொம்ப அழகான உற்சவமூர்த்தின்னு சொன்ன அந்த ராகவனுக்கு பொருத்தமான ஜோடி என்கிற கணக்கிலே ராகவார்ஹேதி, ராகவனுக்கு அர்ஹதையானவள், மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்ற மாதிரி அந்த பெருமாளுக்கு ஏத்த ஒரு ஆச்சரியமான அழகோடைய கூட சர்வலோக சுந்தரியாய் சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர் கனகவள்ளி தாயார்னு சொல்லக்கூடிய வசுமதி ஸ்வர்ண சீதான்னு இந்த தாயாருக்கு பேர் உண்டு. பெருமாள் சயனிச்சின்றிருக்கிற விமானம் ஆச்சரியமான விஜயகோட்டி விமானம். இந்த விஜயகோட்டி விமானத்தை சேவித்த மாத்திரத்திலேயே நம்முடைய பாவங்கள் போய் நாம எடுத்த காரியத்துல விஜயம்னு சொல்லக்கூடியதான வெற்றி ஏற்படுகிறது. அதனால விஜயகோட்டி விமானம்னு பெயர் இதற்கு. பெருமாள் ஹிருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய கரையிலே சயனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அமாவாசையும் இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுலயும் பெருமாள் அவதாரம் பண்ணின தை அமாவாசை அன்னைக்கு இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடி இந்த எம்பெருமானை சேவிப்பதுன்றது சொல்லி மாளாத பலன்களை தரக்கூடியது. பக்தாளுக்கு ஏதான நோய் ஏற்பட்டால், வியாதி ஏற்பட்டால், கட்டி முதலானவைகள்லாம் ஏற்பட்டால் இந்த குளத்துல வெள்ள கட்டியையும் பாலையும் கரைப்பது வழக்கம். வெள்ளம் இந்த குளத்துல கரையறாப்புல வியாதிகள் கட்டிகள் நோய் எல்லாம் கரைஞ்சு போயிடணும். பால் இந்த தீர்த்தத்துல கலந்து போயிடுறாப்புல இவனுடைய கஷ்டங்கள் எல்லாம் தண்ணியில கலந்த பாலாட்டமா இல்லாம போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே பண்ணப்படுவது. அப்படி பண்ணினா அவளுடையதான வியாதிகள்லாம் குணமாறுது. இன்னும் கோயில்ல பிரதட்சணமா வரைச்ச பெருமாள் திருவடிகளுக்கு நேரே திருவடி மண்டபம்னு ஒரு மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திலே ஒரு பாறை மேல பெருமாளுடைய 2 திருவடிகள் இருக்கும்.
அந்த திருவடிகளுக்கு மேல உப்பம் மிளகும் சேர்க்கிறவா அவளோட நோயெல்லாம் போயிடுறது அப்படின்னு நம்புறா. குறிப்பா இந்த மரு இந்த மாதிரி எல்லாம் வந்துடுத்தோம்னா பெருமாள் திருவடியில உப்பு மிளகு சேர்த்தா அந்த மரு எல்லாம் உதிர்ந்துரும்னு சொல்லுவா. அது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறதான விஷயம் அதெல்லாம். இப்படி வைத்தியனா, சர்வ வரப்பிரசாதியா, சர்வ லோக நிவாரணனா, சர்வ ரோக நிவாரணனா இருக்கக்கூடிய எம்பெருமான் வைத்திய வீரராகவன் அப்படின்ற பேர்ல இங்க ஆச்சரியமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். வைத்தியோ நாராயணோ ஹரிஹின்னு இந்த உடலுக்கு வரக்கூடிய வைத்தியமும் இவன் பண்ணக்கூடியவன், ஆத்ம வைத்தியமும் பண்ணக்கூடியவன், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணான்னு ஆழ்வாராலே கொண்டாடப்பட்ட எம்பெருமான். ஆச்சரியமா சாலிகோத்திர மகரிஷி, பிரம்மா, ருத்ரன் இவாளுக்கெல்லாம் பெருமாள் பிரத்யக்ஷம். திருமழிசை பிரான் ஒரு பாசுரத்தாலும், திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களாலும் மங்களாசாசனம் பண்ணின பெருமாள். திருமங்கையாழ்வார் மடல்லையும் இந்த பெருமாளை பத்தி ஒரு வரி சாதிக்கிறார். சமீப காலத்திலே சைவ சமய குறவராக இருந்த ராமலிங்க அடிகளார்னு சொல்றவர் கூட இந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிவனை பார்ப்பதற்கு வந்தபோது தீராத வயிற்று வலி ஏற்பட்டு இந்த பெருமாள் வைத்திய வீரராகவன் என்பதை தெரிந்து கொண்டு தன்னுடைய வயிற்று வலி நீங்கும்படியா பெருமாளை நோக்கி ஒரு 5 பாட்டு பாடினர். போற்றி திரு பஞ்சகம்னு பேர் அதற்கு. அந்த பாட்டு பாடி இவர் முடிக்கிறச்சையே இவருடைய வயிற்று வலி அப்படி பஞ்சா பறந்து போயிடுறது. அத அந்த பாட்டு கடைசியில 6வது பாட்டுல பலசுரத்தில சொல்றார் அவர். வற்புரு பினி தீர்த்து என்னை மகிழ்வித்த வரதா போற்றி, வெற்புரு எவ்வளோர் வாழ் வீரராகவனே போற்றி அப்படின்னு தன்னுடைய வயிற்று வலிய பெருமாள் இந்த பாட்டு பாடின்னு இருக்கிறச்சே தீர்த்துட்டான்னு சொல்றார் அவர். அப்பேற்பட்ட வரப்பிரசாத் இந்த எம்பெருமான். சுருக்கமா இந்த எம்பெருமானுடைய முக்கியமான ஸ்தலபுராணத்தை அனுபவிக்கலாம். கிருதயுகத்திலே பத்ரிகாசிரமத்திலே புரு புண்ணியர் அப்படின்னு ஒரு பெரிய தபஸ்வி ரிஷி. அவர் தன்னுடைய ஆமடையால் சத்தியவத்தின்னு சொல்லக்கூடிய அம்மாவோட வாழ்ந்து வருகிறார். ரொம்ப வருஷ காலம் அவருக்கு குழந்தை செல்வம் இல்லை. அப்போ ஒரு ரிஷி அவருக்கு சொல்றார், பீக்ஷாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த திருவள்ளூர் கஷேத்திரத்திலே பெருமாள் வைத்திய வீரராகவனா சர்வ வரப்பிரசாதியா இருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய பெருமை சொல்லி மாளாதது. அந்த எம்பெருமானை நோக்கி நீங்கள் ஆச்சரியமா ஒரு யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றாரு. என்ன யாகம் பண்ணணும்னா சாலிஹோத்திரம்னு சொல்லக்கூடியதான யாகம் பண்ணணும். சாலி அப்படின்னா அது ஒரு சம்பா நெல். அது அந்த நெல்லை கொண்டு பண்ணக்கூடியதான ஹோமத்துக்கு சாலிஹோத்திரம்னு பேரு. அப்படியே அந்த பெருமாளை நினைச்சுட்டு அவர் பத்ரிகாசிரமத்தில இருந்து சாலிஹோத்திரம்னு சொல்லக்கூடிய யாகத்தை பண்ணினார். 1 வருஷம் பண்ணினார். அந்த யாகத்தினுடைய பலனா வீரராகவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த ரிஷிக்கு ஆச்சரியமா ஒரு குழந்தை பிறக்கிறது. புருஷ குழந்தை. குழந்தை பிறக்கிறச்சேயே தலையில சடமுடி, நெத்தியில திருமண் காப்பு போன்ற நரம்புகள் இதெல்லாம் பெற்று ஒரு பெரிய விஷ்ணு பக்த நாட்டமா பிறக்கிறது. தகுந்த வயசுல குழந்தைக்கு எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணி வைக்கிறா. குழந்தை ரொம்ப ஞானியா, எதை சொல்லி கொடுத்தாலும் உடனே புடிச்சுக்கிறது. பகவான் இடத்துல பக்தியா இருக்கு, பெத்தவாள் இடத்துல ரொம்ப ஆசையா இருக்கு, ரொம்ப நல்ல குழந்தையா வளர்ந்துட்டு வருது. இப்படி இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேதான் குழந்தை இல்லாத நமக்கு குழந்தை பிறந்து இப்ப ஏற்பட்ட ஆச்சரியமான குழந்தையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெத்தவா அந்த எம்பெருமானிடத்திலே இருக்கக்கூடியதான பக்தியை பெருக்கிக் கொள்கிறார்கள். காலக்கிரமத்துல அந்த ரிஷி வரைஞ்சு போயிடுறார், அந்த அம்மா வரைஞ்சு போயிடுறா. இப்போ இந்த சாலிஹோத்திர மகரிஷின்னு சொல்லக்கூடிய குழந்தை வளர்ந்து பெரிய ஆளாகி இது ஒரு பெரிய ரிஷியா வருது. அப்போ தான் பிறப்பதற்கு காரணமாக இருந்த எம்பெருமானை தான் போய் நேரிலே சேவித்து நன்றி தெரிவிக்க வேணும் அப்படின்னு பத்ரிகாசிரமத்திலேருந்து புறப்பட்டு வீக்ஷாரண்ய வனம் புண்ணியாவர்த்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த திருவள்ளூருக்கு வந்து சேர்றார் சாலிஹோத்திர மகரிஷி. வந்து பாக்குறார். தையமாவாசைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து சேர்றாருங்க. வந்து பார்த்தா அத்தியாச்சரியமா நிறைய மனுஷ கூட்டம், பெரிய பெரிய ராஜாக்கள், ரிஷிகள், நிறைய பிராமணா, நிறைய பொதுமக்கள். இவர் ரிஷியானபடியினாலே ஞான திருஷ்டி எல்லாம் உண்டு இவருக்கு. தேவர்கள் தேவதைகள் அவெல்லாம் வேற வானவீதியில ஆகாசத்துல அப்படி எப்படி நின்று இருக்காங்க. அங்க அவ்வளவு கூட்டம். அங்க தையமாவாசைக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே என்ன இவ்வளவு வைபவமா இருக்க இந்த ஊர், என்ன விசேஷம் தெரியலையே, அதுவும் எல்லாம் குறிப்பா தீர்த்தத்தை சுத்தி நிக்கிறாளே அப்படின்னு அங்க இருக்கிறவாள்கிட்ட போய் கேட்கிறாரு என்ன சமாச்சாரம் அப்படின்னு. தையமாவாசை அன்னைக்கு இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடியதான ஹிருத்தாபநாசினி புஷ்கரணிக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களை விடவும் பெருமை அதிகம், பாவனம் அதிகம், பவித்திரம் அதிகம் அப்படின்னு பெருமாள் வரம் கொடுத்திருக்கார். அதனால அமாவாசைக்காக நாங்கெல்லாம் காத்துட்டு இருந்து தையமாவாசை அன்னைக்கு உத்தமமா இந்த புஷ்கரணியில தீர்த்தமாடி எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வந்திருக்கிறோம். அப்படி பாவங்களை போக்கிண்டு
இங்க விஜயகோட்டி விமானத்துல இருக்கிற பெருமாள் அவரை சேவித்து நம்மளுடைய குறைகளை எல்லாம் சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வைக்கிறார் பெருமாள் அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பெருமாளே சொல்லிருக்கார். அதுக்காக நாங்க இங்கெல்லாம் வந்து காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவரும் பெருமாள் நம்மள தகுந்த சமயத்துக்கு தான் இங்க அழிச்சுண்டார், நமக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பெருமாளுடைய அவதார தினம் தையமாவாசைன்னு சொல்றாலே அன்னைக்கு பெருமாளை சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சதே, அதுவும் முதல் முறை வர செய்ய அப்படி கிடைக்கிறதுன்னு அத்தனை சந்தோஷம் ரிஷிக்கு. அப்ப ரிஷி என்ன பண்ணினார், இவரும் தையமாவாசை வரட்டும்னு காத்துட்டு இருந்து விசேஷமா தையமாவாசை அன்னைக்கு சங்கல்பம் பண்ணிண்டு உத்தமமான அந்த ஹிருத்தாபநாசினி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி விஜயகோட்டி விமானத்தையும் அதுக்கு கீழே படுத்துட்டு இருக்கிற வீரராகவனையும் தாயாரும் எல்லாம் சேவிச்சுட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறார். எந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே நாம் பிறந்தோமோ, எந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய அவதார உற்சவத்தன்னைக்கு அந்த தீர்த்த கரைக்கு வந்து சேர்ந்தோமோ, எந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய அவதார தினத்தன்னைக்கு அந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அவனை சேவிக்கும்படியான பாக்கியம் கிடைத்ததோ அந்த எம்பெருமானை நோக்கி தபஸ் பண்ண வேணும். ஒரு வருஷ காலம் தபஸ் பண்ணலாம். இந்த தையமாவாசை அன்னைக்கு தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டோ அடுத்த பெருமாளுடைய அவதார உற்சவமான தையமாவாசை வரைக்கும் நாம தபஸ் பண்ணலாம். அடுத்த தையமாவாசை அன்னைக்கு தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு சாப்பிடலாம். அது வரைக்கும் நிர்ஜல உபவாசம் இருக்கணும், தீர்த்தம் கூட சாப்பிடுறது இல்லைன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். அப்படி ஒரு வருஷ காலம் பகவானை நினைச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா தபஸ் பண்ணினார். திரும்ப அடுத்த தையமாவாசை வந்தது, சங்கல்பம் பண்ணிட்டு ஹிருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடினார், பெருமாளை சேவித்தார். ஒரு வருஷமா எடுத்து விரதம் நல்லபடியா முடிஞ்சு போயிடுத்து, விரத சமாப்தி, விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம், சாப்பிடணும் அப்படின்னு அப்படியே வயல்வெளிகளுக்கு போனார். அங்க இருக்கக்கூடிய நெல்மணிகளை எல்லாம் பொறுக்கிண்டு வந்து அந்த நெல்லை இடிச்சு அரிசிமாவாக்கி அதோடு நெய் தேன் முதலானதெல்லாம் கலந்து அரிசிமாவில ஒரு பண்டம் தயார் பண்ணார். அந்த பண்டத்தை 4 பாகமா பிரிச்சுட்டார். பெருமாளுக்கு கண்டருளை பண்ணிட்டு 4 பாகத்துல ஒரு பாகம் யாரானோ அதிதிகள் விருந்தினர் வரானோ அவளுக்கு கொடுக்கணும், ஒரு பாகம் தனக்கு, ஒரு பாகம் மனைவி குழந்தைகளுக்குன்னு நானா பிரிச்சுட்டார் ரிஷி. இப்போ ரிஷி இந்த மாதிரி பண்ணிட்டு அதிதிகள் யாரானும் வராளா, அதிதி தேவோ பவா அப்படின்னு விருந்தாளிக்கு சாதம் போட்டுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறபடினால யாரானும் பிராமணர் வரையறான்னு வாசல்ல வந்து ரிஷி பார்த்துட்டு இருக்கார், குடிசை வாசல்ல. அப்போ ரொம்ப வயசான தள்ளாத முதியவரா கையில தடிய ஊனிண்டு திருமண் காப்பெல்லாம் இட்டுண்டு ஆச்சரியமா ஒரு பிராமண ஸ்ரீ வைஷ்ணவர் அங்க வரார். வந்து ரிஷிய பார்த்து, அன்னம் தேஹி ஜலம் தேஹி ஸ்தானம் கிஞ்சித் பிரதேஹி மே நித்ராம் கர்த்தும் சுகேனான் ஏத் அப்ரவீத் விருத்த பூசுரா அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் தெரிவிக்கிறது. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்கேன், ரொம்ப களைப்பா இருக்கு, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு, என்னால முடியல, சாப்பிட கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமா, சாப்பிட ஏதான ஆகாரம் கிடைக்குமா அப்படின்னு வந்த விருத்த பிராமணர் வயசான கிழவர் இந்த ரிஷியை கேட்கிறார். வந்தவர் பெருமாள். ரிஷி வந்தவர் பெருமாள்னு உணரல. சுவாமி, நானும் வந்து விரத சமாப்திக்காக ஏதோ ஒரு பக்ஷணம் தயார் பண்ணி வச்சு பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு அதித்தி எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கேன். நல்ல சமயம் தேவரீர் வந்தீர். உம்மை பார்த்தா பரம ஸ்ரீ வைஷ்ணவரா தெரியறது, பரம பாகவதோத்தமரா தெரியறது, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவரை விழுந்து சேவித்து கைகாலெல்லாம் அலம்பரத்துக்கு தீர்த்தம் எல்லாம் கொடுத்து ஆத்துக்குள்ள அழிச்சும் போய் அதிதிக்குன்னு பாகம் பண்ணி வைத்திருந்த அந்த ஒரு பங்கு அரிசி மாவு நெய் மாவை கொடுக்கிறார். அந்த நெய் மாவை வாங்கி சாப்பிட்டார் இந்த வயசான பிராமணர். இவருக்குன்னு ஒதுக்கினது அவ்வளவுதானே, அது குடிச்சாச்சு, அவர் சாப்பிட்டாச்சு, இனிமேல் வந்து நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு எழுந்து போக கூடாது. இவர் அப்படி பண்ணாரானா ஒருத்தர் ஆத்துக்கு சாட கூட்டதுல பிரயோஜனமே இல்லை. இவர் என்ன பண்ணினார், சுவாமி சாப்பிட்டது போறமா, உங்களுக்கு திருப்தியான்னு கேட்கிறார். அப்ப அவர் சொல்றார், திருப்தியோஸ்மி, எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னாதான் அதித்தியை கூட்டதுக்கான பலன் கிடைக்கும். இல்ல எனக்கு பத்தல, இன்னும் பசிக்கிறது, இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு கேட்டார் வந்தவர். சரி, இன்னொரு பாகத்தை கொடுக்கலாம், இருக்கிற 2 பாகத்தை 3 பேர் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி 2வது பாகத்தை கொடுத்தார். அதையும் வாங்கி சாப்பிட்டார். இப்ப திருப்தியான்னு கேட்டா இன்னும் பசிக்கிறது, இன்னும் கொடுன்னார். 3வது பாகமும் சாப்பிட்டார். இன்னும் பசிக்கிறதுன்னார். 4வது பாகமும் சாப்பிட்டார். 4 பாகமும் சாப்பிட்டா விட்டு இவருக்கு படபடப்பு வந்துடுத்து. இது போறல, இன்னும் கொடுன்னு கேட்டாரானா சாப்பிட்றதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே கொடுக்கறதுக்கு, நாமளே திட்டமா தானே பண்ணிட்டோம். இப்போ ஒருத்தரை கூட்டு அவர் வயிறு நிறைய சாதம் போடாத அபச்சாரப்பட்ட பாவம் நம்மள வந்து சேருமேன்னு பயந்துட்டார் இவர். நல்ல வேலையா அவர் வந்து இன்னும் வேணும்னு கேட்கல. இப்ப திருப்தியானா ரொம்ப திருப்தி, நன்னா சாப்பிட்டேன், எனக்கு ஒன்னும் வேண்டாம், தீர்த்தம் கொஞ்சம் கொடுன்னு தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு ஆச்சரியமா வெயில்ல களைப்போட வந்த எனக்கு நல்ல நெய் தேனெல்லாம் கலந்து ஆச்சரியமான மாவு பலகாரத்தை கொடுத்த, நன்னா சாப்பிட்டேன், நீ நன்னா இருக்கணும், உன் குடும்பம் நன்னா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நான் வரேன்னு புறப்பட்டு போயிட்டார் அவர். இப்போ ரிஷி நினைக்கிறார்,
நாம இன்னைக்கு சாப்பிடணும்னு பகவானுடைய சங்கல்பம் இல்ல போல் இருக்கு. அதனாலதான் வந்த அதிதி 4 பாகத்தையும் வாங்கி சாப்பிட்டார். நமக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. அதனால இன்னொரு வருஷ காலம் சங்கல்பம் பண்ணிட்டு தபஸ் பண்ணலாம். அடுத்த தை அமாவாசை அன்னைக்கு தீர்த்தாமாடிட்டு பெருமாளை சேவிக்கலாம். பகவானுடைய அனுகிரகம் இருந்தா அப்ப சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் வச்சுட்டு திரும்பவும் கண்ண மூடிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஒரு வருஷம் தடங்கள் இல்லாம ஸ்ரத்தையா தபஸ் போச்சு. அடுத்த தை அமாவாசை நாளும் வந்தது. வந்த போது அதே வயசான பிராமணர் அதே தடிய ஊனிண்டு அதே கலைப்போடு கூட இன்னும் சோர்ந்து போனவரா, இன்னும் நொந்து போனவரா, அப்படி உடம்பெல்லாம் இளைத்து தளர்ந்து வரார். அந்த சமயத்துக்கு இவர் கண்மொழித்து ஹிருத்தாபநாசினியில தீர்த்தமாடி விஜயகோட்டை விமானத்தையும் வீரராகவனையும் சேவிச்சுட்டு அதே மாதிரி மாவு பலகாரத்தை பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணிட்டு 4 பாகமா பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் வாசல்ல வந்து அதித்திய எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கார். இதே பிராமணர் வரையறப்போ சுவாமி சாப்பிட வாங்கன்னு கூட்டார். என்ன தெரியறதான்னு கேட்டார் வந்த பிராமணர். நன்னா தெரியறது சுவாமி, போன வருஷம் வந்த சுவாமி தானே, பெரிய மகான் நீங்க, இந்த வருஷமும் நீங்க எங்க ஆண் தேடி வர்றது எனக்கு பாக்கியம், அவசியம் உள்ள வரணும்னு அவரை சேவித்து வரவேற்றார். அவர் திரும்பவும் அன்னம் தேகி அப்படின்னார். இவர் பண்ணி வச்சிருக்கிற மாவு பலகாரத்தை கொடுத்தார். ஒரு பாகம் சாப்பிட்டாச்சு, திருப்தியா இல்ல, திருப்தி ஏற்படல. 2ஆம் பாகம், இன்னும் இல்ல 3, இன்னும் இல்ல 4, இப்பவும் வந்தது மொத்தத்தையும் சாப்பிட்டார். அப்பவும் அவர் மனசு வருத்தப்படல. சரி, இந்த அமாவாசைக்கு நாம சாப்பிடறதுக்கு பகவத் சங்கல்பம் இல்ல, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு பேசாம இருந்துட்டார். இப்ப வந்த ரிஷி, வந்த பெரியவர் ஜலம் தேகி தீர்த்தம் கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டார். இதோ கொடுக்குறேன் சுவாமின்னு தீர்த்தத்தை கொண்டாந்து கொடுத்தார். தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டார். அப்பா, நான் போன வருஷம் வந்ததை விட இந்த வருஷம் எனக்கு வயசு ஜாஸ்தியா போயிடுத்து, உடம்புல நோய் எல்லாம் வந்துடுத்து, உடம்பு அப்படி வந்து சோர்வா இருக்கு, எப்பவும் படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கு, வயசு ரொம்ப ஆயிண்டே போறது, ஆவி போயிடுத்துப்பா. சாப்பிட்டு உடனே என்னால இந்த வெயில நடந்து போகக்கூடிய அளவுக்கு உடம்புல தெம்பில்ல. சத்த எங்கேயானும் படுத்துண்டா சிரம பரிகாரம் பண்ணிண்டா நன்னா இருக்கும்னு தோன்றது. தானம் கிஞ்சித் பிரதேகிமே, எங்கேயானும் படுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தியானா நன்னா இருக்கும்பா. அப்படி இடம் கொடுத்தியானா நித்ராம் கர்த்தும் சுகேனான் ஏதே, கொஞ்சம் அப்படியே சுகமா படுத்துண்டு உடம்பு கொஞ்சம் தெம்பா நான் விட்டு எழுந்து போவேன் அப்படின்னு யார் சொன்னதுன்னா விருத்த பூசுரஹா, வயசான ஸ்ரீ வைஷ்ணவரா வந்த பெருமாள் சொன்னார். சுரர்கள் அப்படின்னா தேவர்கள், நித்தியசூரிகள் அர்த்தம். பூசுரர்கள் அப்படின்னா இந்த பூலோகத்திலேயே நித்தியசூரிகளை போல பெருமையோடு வாழக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பரமைகாந்திகள் அர்த்தம். அப்படி வயசான ஸ்ரீ வைஷ்ணவ பரமைகாந்தியா இந்த பூலோகத்து நித்தியசூரியாக வந்த எம்பெருமான் ராகவன் கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு இடம் கூடப்பான்னு கேட்டா, சுவாமி இது என்ன இப்படி கேட்டுட்டீங்கோ, இதை உங்கா சுவாமி, நீங்க தாராளமா தங்கலாம், உள்ள வாங்கன்னு கூட்டார். எங்க நான் படுத்துக்கிறதுன்னு கேட்டார். உள் கிடப்பது அப்படின்னு கேட்டார். இந்த உள்ள படுத்துக்கோங்கன்னு சொன்னா அங்க ஒரு திண்ணை இருந்தது. வயசானவர் தரையில படுத்தா எழுந்துக்க முடியாது, திண்ணையில போய் உசரத்துல படுத்துட்டார். சரி, நாம வேற காரியத்தை பார்க்கலாம். உடனே தபஸ்ல இறங்கிட்டோமானா வந்த அதித்தியை கவனிக்காத போயிடும். அதனால சுவாமி கிளம்பி போனா விட்டு நாம திரும்ப கண்ண மூடிட்டு தபஸ்ல ஈடுபடலாம்னு சொல்லி இவர் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார் ரிஷி. அப்ப பெருமாள் போய் சயனிச்சுட்டார். ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன அஸ்தமன சமயம் ஆறுது, என்ன இந்த பெரியவர் எழுந்துக்கலையே, என்னவோ ஏதோ தெரியலையே, தீர்த்தம் வேணுமா, சாப்பிட ஏதான வேணுமான்னு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அத்தியாச்சரியம், திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய பாம்பு படுக்கையின் மேலே தொப்புள்ள இருந்து பிரம்மாவரான். அந்த பிரம்மாவுக்கு இடது கையாலே வேதத்தை உபதேசம் பண்ணி கொண்டு அப்படியே வலது கைய தடி மேல ஊனிண்டு பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். மார்பிலே மகாலட்சுமி, ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவின்னு சொல்லக்கூடிய 3 பிராட்டிமார்கள் கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு திருவடியை புடிச்சு விட்டு இருக்கா. அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள்லாம் பெருமாளை சுத்தி நின்றுண்டு விசிறி வீசின்னு இருக்கா, சாமரம் வீசின்னு இருக்கா. பார்த்தார், கலங்கி போயிட்டார். எம்பெருமானே, போன வருஷமே நீதான் என்ன தேடி வந்தையா, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்காம விட்டுட்டேனா, என்ன மன்னிச்சுடு. ஒரு வருஷமெல்லாம் நான் தபஸ் பண்ணி அதுக்கு உகந்து உன்னுடைய அவதார தினமான தையமாவாசை அன்னைக்கு என் ஆசிரமம் தேடி நீ வந்து எனக்கு சேவை கொடுத்தது மட்டும் இல்லாம என்னோட பேசினே. எல்லாருக்கும் சாதம் கொடுக்கற நீ என்னண்ட சாதம் கொடுன்னு கேட்டு வாங்கி சாட்ட. எல்லாருக்கும் தீர்த்தத்தை படி அளக்கிற நீ என்னண்ட தீர்த்தம் கொடுன்னு வாங்கி சாட்ட. அந்த பெருமை, அந்த பாக்கியம், அந்த மகிமையெல்லாம் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணினே. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாத முட்டாளா போயிட்டேனே, உன்னை திரும்பி அனுப்பினேனே. இருந்தாலும் கூட என்ன இவனை தேடி வரோம், நாம தான் உணரலையே, இவன்லாம் என்ன ரிஷி தபஸ் பண்ணினா அப்படின்னு என்னை நீ இகழாமல் அடுத்த வருஷமும் எனக்காக தேடி வந்து என் கையால வாங்கி சாட்டையே. அதுவும் நன்னா இருக்கு, குடு குடுன்னு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாட்டையே. உன்னுடைய கருணையை நான் என்ன சொல்றது?
இப்படிதான் உன்னுடைய அடியவர்களுக்கு நீ ரொம்ப இனியவனாக இருப்பாயோ? ஆழ்வார் சொல்றார், தன் அடியார்க்கு இனியன் அப்படின்னு. இவனிடத்துல ஆசைன்னு ஒண்ணு இருந்துடுத்துன்னா, இவனிடத்துல ஒரு பக்தி பிரீத்தின்னு ஒண்ணு இருந்துட்டா, தன்னை தாழ்த்தி கொண்டு வந்து அவர்களோட கூட ஜலம் போலே கலக்கக்கூடியவன் பெருமாள். அத்தனை ஒரு கருணை பெருமாள் ராகவனுக்கு. ஆச்சரியமா வந்த, இன்னைக்கும் என் கையால சாட்ட, சரி இந்த முறையும் இந்த குழந்தை தெரிஞ்சுக்கலையே, இதை இன்னும் சோதிச்சுட்டே போக வேணாம், பாவம் 2 வருஷம் சாப்பிடல அப்படின்னு என் மேல கருணை கொண்டு, நீயா தெரிஞ்சுக்கலன்னாலும் பரவாயில்ல, நானே என்ன தெரியப்படுத்துறேன்னு சொல்லி என்னுடைய ஆசிரமத்திலே இப்படி ஆச்சரியமா ஸ்ரீ வைகுண்டநாதனா சேவை சாதிச்சுட்டு இருக்கியே, உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்வது அப்படின்னு கண்கள் அப்படி ஜலத்தை தாரதாரியா உதிர்த்துண்டு பெருமாளை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கிறார். கண்ணுக்கு முன்னால பெருமாள் மங்களா தெரியறார். ஏன்னா ரிஷியனுடைய கண்கள்ல ஜலம் அப்படி குளமாட்டும் தேங்கி நிக்கிறது பெருமாள் தெரியல. கண்ண நீர் கைகளால் இறைக்கும், கண்ணில் இருக்கிற ஜலத்தை அப்படி வாரி இறைக்கிறார். ஓரளவுக்கு பெருமாள் தெரியறார். அத்தியாச்சரியமா சாலிஹோத்திரருடைய ரிஷி, சாலிஹோத்திரருடைய ஆசிரமத்திலே வைத்திய வீரராகவன் பெருமாள் வந்து சயனிச்சுட்டான். இப்படிதான் பெருமாள் அங்க வந்து சேர்ந்தார். ரிஷியை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உன்னில்ல சுவாமி, என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்து சயனித்துக் கொண்ட தேவரீர் இங்கிருந்து எழுந்து போகாம காலத்துக்கும் இதே திருக்கோலத்துல இங்கேயே சயனிச்சுண்டு என்னாட்டம் இந்த ஊர் தேடி வந்து இந்த புஷ்கரணியில தீர்த்தம் ஆடிட்டு உம்ம சேவிக்கிறவா எல்லாருக்கும் அவளுடைய கஷ்டங்களை தீர்த்துண்டு, அவளுடைய நோய்களை தீர்த்துண்டு, அவளுக்கு தேவையான வரங்களை கொடுத்துண்டு, அவ மோட்சம் போறதுக்காக அனுகிரகம் பண்ணிட்டு எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தந்துண்டு இங்கேயே விக்கிரகமா சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதுக்கு அப்படியே பண்றேன், வா என் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கோன்னு சொல்லி ரிஷியை கூட்டு உட்கார்த்து வச்சுக்கிறார் பெருமாள் தன்னுடைய வலது பக்கத்துல. இப்போ தன்னுடைய வலது கைய பெருமாள் தான் ஊனிண்டு வந்த தடி தண்டத்து மேல வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த தண்டத்தை அப்படியே கொஞ்சம் மணிக்கட்டு வரைக்கும் நகர்த்திண்டு தன்னுடைய வலது உள்ளங்கையாலே ரிஷியனுடைய தலை மேல அப்படியே கோதி வைக்கிறாப்புல, நீ பிரார்த்திச்சின்ற வரத்தை உனக்கு சத்தியமா பண்ணி தரேன்னு சொல்லி சத்திய பிரமாணம் பண்ணுவது போல ரிஷியனுடைய தலை மேல கை வச்சுட்டு சேவை சாதிக்கிறார் பெருமாள். இவன்தான் வைத்திய வீரராகவன் சொல்லக்கூடிய கண்கண்ட தெய்வமான வரப்பிரசாதி. இந்த எம்பெருமான் சயனிச்சிருக்கிற விமானத்துக்கு விஜயகோட்டி விமானம்னு பேரு. இந்த தைய மாவாசைன்னு சொல்லக்கூடியது சாலிஹோத்திர மகரிஷிக்கு திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவன் சேவை கொடுத்த நன்னாள். ஆனால் அதுக்கு முன்னாலேயே பல காலமாக ராகவன் இங்கே கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் பிரத்யட்சமாகவும் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் எழுந்தருள் இருக்கிறான்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. ஆதி காலத்துல மது கைட்டபான்னு சொல்லக்கூடிய அசுரர்களை பெருமாள் சிருஷ்டி பண்ணினார். அவ லோகத்துக்கு நிறைய உபதிரவங்கள் தீங்குகள்லாம் பண்ணிட்டு வந்தா. அப்போ பெருமாள் அவளோடு கூட பல வருஷ காலம் யுத்தம் பண்ணி தன்னுடைய சக்கராயுதத்தாலே சுதர்சனத்தாலே அவ 2 பேரையும் சம்ஹாரம் பண்ணி அவளை ஜெயிச்சுட்டார். விஜயத்தை சம்பாதித்தார், வெற்றியை சம்பாதித்தார். அப்படி ரொம்ப வருஷம் அவளோட கலைப்பா சண்டை போட்ட பெருமாளுக்கு ரொம்ப திருமேனி சிரமம் வந்துடுத்து, உடம்பு அப்படியே கலைச்சு போயிடுத்து. கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு ரிலாக்ஸ்டா ரெஸ்ட் எடுத்தா தோணலாம் அப்படின்னு தோணித்து பெருமாளுக்கு. எந்த இடத்துக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறச்ச பெருமாள் உத்தமமான இந்த ரித்தாபநாசினி புஷ்கரணி கரையில ஒரு மணல் மேடு இருந்தது. அந்த மணல் மேடை சுத்தி நிறைய பூச்செடிகள் துளசி செடிகள்லாம் வீசி வாசமா இருந்தது. ரித்தாபநாசினி தீர்த்தம் அப்படியே சில்லுன்னு காத்து வீசித்து அந்த குளக்கரையில அந்த பூ வாசனைகளுக்கு நடுவே அந்த மணல் மேட்ல போய் படுத்துக்கலான்னு பெருமாள் ஆசைப்பட்டார். பெருமாள் ஆசைப்பட்ட உடனே திருவனந்தாழ்வான் வந்து அங்க படுக்கையா மாறினான். மத்த நித்தியசூரிகள்லாம் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சூழ்ந்துண்டு நின்னா. பெருமாள் அங்க வந்து அந்த கலைப்பு தீர படுத்துட்டார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. ஸ்ரமாபனயனார்த்தம் து பகவான் மகதோ மகான் சாலிஹோத்ரஸ்ய முனோஸ்ரமே ததக்ஞுனியா அகாராபியந்தரேஷேதே புஜங்கசயனே ததா. எம்பெருமான் ஞானம் பலம் சக்தி ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு சொல்லக்கூடிய 6 குணங்களை பூர்ணமாக உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் மதுகைட்டபால சம்ஹாரம் பண்ணதனால வந்த சிரமம் போவதற்காக இந்த விருத்தாபநாசினி கரையிலே வந்து அங்கு சித்தமாக எழுந்தருளி இருந்த ஆதிசேஷன் பேர்ல படுத்துட்டு சேவை சாதிக்கிறான். இப்படி இவன் வந்தாவிட்டு ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு திருவள்ளூருக்கு வந்துட்டாலாம். விஷ்ணு பாரிஷதா ஹியேதே ஸ்வே ஸ்வே கர்மணி அவஸ்திதாக. வைகுண்டத்துல கைங்கரியம் பண்றது போலவே அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள்லாம் இங்க வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றாலாம். சில நித்தியசூரிகள் பெருமாளுக்கு வெண் குடை பிடிக்கிறா, சில பேர் சாமரம் வீசறா, சில பேர் பெருமாள் நடந்து போறச்ச பாதுகை எடுத்து சமர்ப்பிக்கிறா, சில பேர் பெருமாள் உட்கார்ந்துக்கணும்னா சிங்காசனம் போடுறா, சில பேர் பெருமாளுக்கு விளக்கேத்தரா, சில பேர் பெருமாளுக்கு வெயில் படாம இருக்கிறதுக்காக மேல வந்து மேலாப்புன்னு சொல்லக்கூடிய விதானத்தை பிடிக்கிறா, சில பேர் பெருமாள் தன்னுடைய முகத்தை பார்த்துக் கொள்வதற்காக கண்ணாடி பிடிக்கிறா,
சில பேர் மாலை தொடுக்கிறா, சில பேர் அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்துறா, சில பேர் விசேஷமான பட்டு வஸ்திரங்களை எல்லாம் நெய்து பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறா, சில பேர் பெருமாளுக்கு விசேஷமா அலங்காரம் பண்றா, சில பேர் பெருமாளுக்கு விசேஷமா சந்தன எல்லாம் உரைச்சு திருமேனியில பூசுறா, சில பேர் வசந்த அகில் கட்டை முதலான வாசனை புகை எழுப்பக்கூடிய கட்டைகளை எல்லாம் காட்டிலேருந்து சேகரிச்சுண்டு வந்து தூபம் சமர்ப்பிக்கிறா, சில பேர் வைத்திய வீரராகவன் வந்தார், கிங்குருகேசன் வந்தார், ஸ்ரீமன் நாராயணன் வந்தார்னு பெருமாளுக்கு ஆச்சரியமா கட்டியம் சொல்றா, சில பேர் பெருமாளுடைய காதுக்கு இனிமையா ஏதமில் தன்னுமை எக்கம்மத்தலி யாழ் குழல் முழவமோடி செய் கெழுமின்னு சொல்றது போல நிறைய தேவ கானங்களை இசைக்கக்கூடிய வாத்தியங்களை எல்லாம் வாசிக்கிறா, சில பேர் வேதகானம் பண்றா, சில பேர் ஆச்சரியமா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்றா, சில பேர் விதவிதமான பக்ஷணங்களை திருமடப்பள்ளியில தயார் பண்ணி பெருமாளுக்கு கொண்டாந்து தலிகை சமர்ப்பிக்கிறா, சில பேர் பெருமாள் ஊர்வலம் வருவதற்காக தோழிக்கினியான் பல்லக்கு முதலான வாகனங்களை சுமந்து கொண்டு பெருமாளுக்கு உற்சவம் பண்ணி வைக்கிறா. இப்படியே நித்தியசூரிகள் எல்லாம் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டுட்டு திருவள்ளூருக்கு வந்து ராகவனுக்கு எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிட்டு இருக்கா. நித்தியசூரிகளே பெருமாளோட போறச்ச நாமெல்லாம் என்ன பண்றதுன்னு பார்த்த பிரம்மருத்ராதிகள் எல்லாமும் தொடர்ந்து இங்க வந்துட்டா. பிரம்மாச்ச தத்ர தேவேஷம் விதினா பூஜையேத் ஹரிம். நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா தன்னை படைத்து தனக்கு வேதோபதேசம் பண்ணின பெருமாள், மது கைட்டப்பான்னு 2 பேர் தன்னை சம்ஹாரம் பண்றதுக்கு வந்தா அவளிடத்துல இருந்து தன்னை காப்பாத்தின பெருமாள் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாளை விக்கிரகமா ஆராதிக்கணும் அப்படின்னு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றது என்ன, தூபம் சமர்ப்பிக்கிறது என்ன, தீபம் சமர்ப்பிக்கிறது என்ன, திருவாராதனம் பண்றது என்னன்னு பாஞ்சராத்திராகமப்படி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அத்தியாச்சரியமா நிறைய ரிஷிகள், நிறைய பாகவதோத்தமர்கள், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவள்ளூருக்கு வந்து பெருமாளை சேவித்து தங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்க பெற்றார்கள். இப்படி தன்னுடைய ஆசிரமத்திலே எழுந்தருளி இருந்த பெருமாளை ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஆராதித்து அந்த பெருமாள் மோட்சம் கொடுக்க வீரராகவனுடைய அனுகிரகத்தினாலே வைகுண்டம் போய் சேர்ந்தார் சாலிஹோத்திர மகரிஷி. அவர் பிரார்த்திச்சுட்டார், காலாகாலத்துக்கும் என்னுடைய ஆசிரமத்துல இப்படியே சேவை சாதித்து எல்லோருடைய கஷ்டத்தையும் நீக்கி எல்லாருக்கும் வரம் கொடுத்து எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுக்கணும்னு. அதனால சாலிஹோத்திர மகரிஷி புறப்பட்டு வைகுண்டம் போனதுக்கு அப்புறமும் ராகவன் அங்கதான் சயனிச்சுட்டு இருக்கான் இன்னமும். இந்த ராகவன் எம்பெருமான் பக்தர்களான நமக்கு என்ன வார்த்தை சொல்றான்? இப்ப ராமன் நமக்கு கொடுத்த வாக்க ராம சர்ம ஸ்லோகம்னு சொல்றோம், கிருஷ்ணன் நமக்கு கொடுத்த வாக்க கிருஷ்ண சர்ம ஸ்லோகம்னு சொல்றோமே, அந்த மாதிரி ராகவன் பக்தர்களுக்கு என்ன அபய வார்த்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னா, ஆராதிதோ ஜெகநாதः தேவதேவ சனாதனः தானுவாச ஜெகநாதः த்ரைலோக்கிய பயநாசனः இமம் தேசமுபாகம்ய கிருத்ஸ்னான்னத்ருடவ்ரதாः மாம் திரக்ஷ்யதாத யுஷ்மாகம் ஹிருத்தாபம் நாசயாம்யஹம். இப்படி பிரம்மாலேருந்து ஆரம்பித்து மனுஷா வரைக்கும் எல்லோரும் வந்து சேவிச்சுட்டு இருக்கிற வைத்திய வீரராகவன் ஒரு முறை வாய் திறந்து பேச ஆரம்பித்தார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை தேடி வரக்கூடிய என்னுடைய பக்தர்களே, நீங்கள்லாம் உங்களுடைய கஷ்டம் போனோன்றதுக்காகவும் நீங்க ஆசைப்பட்டது நிறைவேறணுன்றதுக்காகவும் நீங்க மோட்சம் போனோன்றதுக்காகவும் என்னை வந்து சேவிக்கிறீங்கோ. நீங்க எப்படி வந்தா எனக்கு பிடிக்கும்னு சொல்றேன் கேளுங்கோ. நீங்க என்னுடையதான திருவள்ளூர் கஷேத்திரத்துக்கு வந்து பிரசித்தமான ஹிருத்தாபநாசினின்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி என்னுடைய விஜயகோட்டி விமானத்தை தரிசனம் பண்ணி என்னை சேவிக்கிறதே பிரதானமான விரதம்னு நீங்க நினைச்சுக்கணும். ஏகாதசி விரதம் இருக்கும், ஸ்ரீராமநவமி விரதம் இருக்கும், நிருசிம்ம ஜெயந்தி விரதம் எல்லாம் இருக்கும், நிறைய விரதங்கள் இருக்கு நமக்கு. அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூருக்கு போய் ஹிருத்தாபநாசனியில தீர்த்தமாடிட்டு விஜயகோட்டி விமானத்தையும் வீரராகவனையும் சேவிக்கிறது ஒரு விரதம் அப்படின்னு அதை ஒரு முக்கிய விரதமா கடமையா நீங்கெல்லாம் வச்சுக்கணும். வச்சுட்டு தீர்த்தமாடி விமானத்தை சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ள வந்து சயனிச்சுட்டு இருக்கிற எண்ணெய் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் நன்னா அனுபவிச்சு சேவிக்கணும். உபயநாச்சிமார்களோடு கூட சங்க சக்கரதாரியா கதாதரனா இருக்கிற உற்சவன் என்ன சேவிக்கணும். ஒரு பெரிய மலையாட்டமா சயனிச்சுட்டு இருக்கிற என்னுடைய திருமேனிய ஆசை தீர சேவிங்கோ. இப்படி சேவித்தாலே போரும், வேற ஒன்னும் நீங்க பண்ண வேண்டாம். இப்படி நீங்க சேவித்தாலே உங்களுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய தாபங்கள், என்னென்ன வருத்தங்கள், ஏக்கங்கள், குறைகள், கஷ்டங்கள் உண்டோ அது அத்தனையும் நான் போட்டு விடுறேன். இது என்னுடைய விரதம். திருவள்ளூருக்கு வந்து என்ன சேவிக்கணும்ன்றது உங்களுடைய விரதமா இருக்கணும். நீங்க அதை பண்ணினா போறோம். அப்படி வந்து என் முன்னால நின்று என்ன சேவிச்சுட்டீங்களானா உங்களுடைய கஷ்டத்தை நீக்கி வைக்கிறது என்னுடைய விரதம்னு நான் விரதம் வச்சுக்கிறேன்னு சொல்லி பெருமாள் நமக்கு ஒரு ஆச்சரியமான அனுகிரகம் பண்ணியிருக்கான். அப்பேற்பட்ட பெருமாள் இந்த பெருமாள்.
பத்மகல்ஹார சௌகந்தி சுகந்தோ கந்தவாகன ஷீரினீலஹரி சங்க சீதலஸ்டசனைர்வவௌ. இப்படி பக்தர்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டு பெருமாள் ஆச்சரியமா கண் வளர்ந்தான். திரும்பவும் படுத்துட்டு அப்படியே சிரம பரிகாரம் பண்ணிட்டு தூங்க ஆரம்பித்தான் பெருமாள். இப்படி காலத்துக்கும் வரக்கூடிய பக்தர்கள் என்ன சேவித்தாலே போரும், அவளுடைய கஷ்டத்தை போக்கிடுறேன்னு சொல்றானே, எத்தனை கருணை மிக்க தெய்வம் இவன். இவன் காலத்துக்கும் இங்கதான் இருப்பேன்னு வேற சொல்லிட்டானே. உலகங்களுடைய நன்மைக்காக இந்த எம்பெருமான் இங்க படுத்துட்டு இருக்கான். இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி நமக்கும் ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தேவதைகள்லாம் நினைச்சா. அதுல வாயு தேவன் சொல்லக்கூடிய காத்து என்ன பண்ணினா, ஹிருத்தாபநாசினி சரஸ்ல இருக்கக்கூடியதான தீர்த்தம் இருக்கு பாருங்க, அந்த தீர்த்தத்துக்கு நடுவே வசந்த தாமரை புஷ்பம் என்ன, செங்கழு நீர் புஷ்பம் என்ன, இந்த மாதிரி ஜலத்துல பூக்கக்கூடிய உத்தமமான வாசன புஷ்பங்கள்லாம் இருந்தது. இந்த வாயு என்ன பண்ணினா, ஹிருத்தாபநாசினியில போய் தீர்த்தம் ஆடிட்டு அந்த ஈரத்தையும் அந்த செங்கழு நீர் தாமரை போன்ற வாசனை மிக்க புஷ்பங்களினுடைய வாசனையையும் அப்படியே தனக்குள்ள கலந்துண்டு நல்ல சில்லுன்னு குளிர்ச்சியும் நல்ல பூ வாசனையும் வீசக்கூடிய காற்று மாதிரி பெருமாள் மேல வீச ஆரம்பித்தான். இப்ப ஆச்சரியமா பெருமாள் மேல குளிர்ந்த புஷ்ப வாசனை மிக்க பவித்திரமான தூய காற்று வீசுறது. மது கைட்டபாலோட பண்ண யுத்தத்தினால களைத்து போன பெருமாளுக்கு குளிர்ந்த காற்று, வாசனை வரக்கூடிய காற்று இதமா இருக்கு. பெருமாள் ஆச்சரியமா சயனிச்சுட்டு இருக்கான். இதனால தன்னுடைய பாவம் நீங்கி தனக்கு ஒரு பாக்கியம் ஏற்பட்டதாக வாயு உணர்ந்தான். இப்படி ஒரு தேவதைகளும் பெருமாளுக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணலாமோ அப்படியெல்லாம் இங்க கைங்கரியம் பண்ணினான். இப்படி சாமானியமான தேவர்களே பண்றச்ச நாமெல்லாம் பண்ண வேண்டாமான்னு சொல்லி பெருமாளுடைய பிராட்டிமார்கள், பத்னிமார்கள் ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி எல்லாம் என்ன பண்ணா, பெருமாளுக்கு திருவடி மாட்டில் உட்கார்ந்து கைங்கரியம் பண்ண ஆரம்பித்தா. ஸ்ரீதேவி கரசம்ஸ்பர்ஷ சந்தனாகரு குங்குமைஹி தாம் ஸ்பர்ஷனைர் மகாபோகைர் ததாச்சாப்யவஹாரிகைஹி ஔபசாரிக போகைஸ்சயதைவ க்ஷீரசாகரே. எப்படி திருப்பார்கடல்ல பெருமாள் ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறச்ச அவன் கால் மாட்டுல உட்கார்ந்துட்டு அவனுடைய திருவடிகளை பிடிச்சு விடுறா பிராட்டிமார்கள். அவன் வாசனையா தூங்கணுன்றதுக்காக சந்தனம் குங்குமப்பூவை எல்லாம் குழைச்சு அவன் மேல பூசி விடுறா. அவனுக்கு சில்லுன்னு காத்து வீசறா. அதே மாதிரி திருவள்ளூர்ல வீரராகவனுடைய திருவடி வாரத்துல ஸ்ரீபூமி நீலாதேவிகளாகிற பிராட்டிகள் உட்கார்ந்துண்டு தாமரை போன்று இருக்கக்கூடிய தங்களுடைய கைகளாலே பெருமாளுடைய திருவடி தாமரைகளை மெல்ல புடிச்சு விடுறா. சுவாமி, இத்தனை வருஷ காலம் யுத்தம் பண்ணினீங்களே, உங்க உடம்பு எவ்வளவு களைச்சு போய் சிரமமா படுத்துட்டு இருக்கீங்கோ, நடந்த கால்கள் நொந்தவோ, அந்த நொந்த இலைப்பெல்லாம் தீரும்படி எங்களுடைய கையால அப்படியே லேசா புடிச்சு விடுறோம், கொஞ்சம் இதமா இருக்கும், நன்னா தூங்குங்கோன்னு சொல்றது போல பிராட்டிமார்கள் அப்படி பெருமாளுக்கு திருவடியை பிடிச்சு விடுறா. பெருமாளுடைய திருமேனி யுத்தத்திலே சண்டை போட்டு களைச்சு போனபடினாலே உத்தமமான சந்தனம், குங்குமப்பூ இதையெல்லாம் சேர்த்து ஒரு விழுதி காப்பு மாதிரி பண்ணி பெருமாள் திருமேனிக்கு 10 மாதிரி சமர்ப்பிக்கிறா. தீபம் தூபம் புஷ்பங்களாலே பெருமாளுக்கு ஆராதனம் பண்றா. பெருமாளுடைய நாவுக்கு ருசியா அக்கார வடிசில், அப்பம் முதலான பக்ஷணங்களை எல்லாம் பண்ணி சமர்ப்பிக்கிறா. குடை பிடிக்கிறா, சாமரம் வீசறா, விளக்கேத்தரா, பாட்டு பாடுறா, வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறா. இப்படி திருப்பார்கடல்லையும் வைகுண்டத்திலையும் பெருமாளுக்கு என்னென்ன விதமான உபச்சாரங்கள் பண்ணாலோ அது எல்லாத்தையும் பிராட்டிமார்கள் ராகவனுக்கு பண்ணிட்டு இருக்கா. இப்படி சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட சமானமாகவே பெருமாள் திருவள்ளூர்ல எழுந்தருள் இருந்தான். இந்த மாதிரி இருக்கிற ஒரு சமயத்துல ஒரு மோசமான ராட்சசன் ஒருத்தன், ஒரு அசுரன், நல்லவாளையெல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருந்தவன், அப்படி நல்லவாளையெல்லாம் கொடுமை பண்ணிட்டு இருந்தான். இந்த வீக்ஷாவனத்துக்கு சேர்ந்தான். அங்க பார்த்தா ஹிருத்தாபநாசினி கரையில நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அந்த ரிஷிகள்லாம் தபஸ் பண்றதை பார்த்தான். ரிஷிகள்லாம் தபஸ் பண்றதை பார்த்தா துஷ்டாளுக்கெல்லாம் பிடிக்காது. சரி, இவாளையெல்லாம் நாம கொன்னு வாயில போட்டு சாப்பிட்டு விடலான்னு சொல்லி அந்த ரிஷிகளை தடுக்கலான்னு போறான். போனா அவ இவன் வரத சட்டையே பண்ணாம ஆழங்கால் பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு பாம்பு படுக்கையில ஒரு வயசான கிழவர் படுத்துன்னு இருக்கிறத பார்த்தான். பெருமாள் அங்க சயனிச்சுட்டு இருக்காரு. சுத்தி தாயார்கள் நித்தியசூரிகள்லாம் இருக்கா, பிரம்மா ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியாது, மகா பாப்பி இவன். இவன் கண்ணுக்கு பார்த்தா ஒரு திண்ணை மேல ஒரு வயசான பெரியவர் தடியை வச்சுட்டு படுத்துட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது. இவன் பார்த்தான், நான் வாயில போட்டு முழுங்கிட போறேன்னு பெரிய பெரிய ரிஷிகள் எல்லாமே பயந்து ஓடுறா. இந்த கிழவன் என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாம தைரியமா படுத்துட்டு இருக்கானே, என்னுடைய ஒரு ஊதுக்கு இவன் தாங்குவானா, வாயை திறந்து லேசா ஊதினா பறந்து போயிடுவான் இந்த கிழவன், ஏன் என்ன இப்படி படுத்துட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு ஆங்காரத்தோட பெருமாள் கிட்ட வந்தான்.
தன்னுடைய கதையால பெருமாளை ஓங்கி அடிக்கலான்னு கதையை ஓங்கினான். எவ்வளவு தைரியம் உனக்கு, என் முன்னால படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கதையை ஓங்கிட்டு வந்தான். பெருமாள் கிட்டக்க இவன் வந்த உடனே குறிப்பிட்ட இடத்துக்கு மேல இவனால கால் எடுத்து வைக்க முடியல. ஏதோ அப்படி ஒரு மின்சார சக்தி போல இவனை தடுத்து நிறுத்திட்டு அப்படி ஷாக் அடிச்சாப்புல பின்னாடி வந்து விழுந்தான் கதையோட. இவன் என்ன பெரிய மாயாவியா இருப்பான் போல் இருக்கு. இந்த மந்திர சக்தியினாலதான் நமக்கு பயம் இல்லாம இவன் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கானோ அலட்சியமா. யாரா இருப்பான் இவன்? இவன் மனுஷனா, தேவனா, தெய்வமா, யக்ஷனா, கிண்ணறனா, யாருன்னு தெரியலையே. இத்தனை சக்தி எப்படி வந்தது இவனுக்கு? சரி, எது எப்படியோ இவனா நானா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எப்படியானோ பெருமாளை அடிக்கணும், அந்த கழவனை அடிக்கணும்னு சொல்லி அப்படியே ஆகாசத்துல பறந்து வந்து பெருமாள் மேல கதையால தாக்கணும்னு வரான். வந்த போது அங்க சுதர்சன சக்கரம், பெருமாள் கையில இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கே, அதனுடைய ஒளி இவன் கண்ணுல பட்டு கண் அப்படியே மழுங்கி போய் கீழே துபார்னு விழுந்தான். அப்போ பெருமாளுடைய பரிஜனங்களான அனந்தகரோட விஸ்வக்சேனாதிகள், சுதர்சன ஆழ்வான் இவெல்லாம் வந்து நின்னுட்டாங்க. ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்க? படுத்துட்டு இருக்கிறவன் பெருமாள், சர்வலோக மகேஸ்வரன், உன்னை என்ன எல்லாரையும் படைச்சு காத்துட்டு இருக்கிறவன் தான். அவனே அடிக்கிறதுக்கு போறையே, உனக்கு என்ன விநாச காலமா? அழியிற நாள் வந்து கொடுத்தா உனக்குன்னு கேட்டா. நான் அவனையே கொள்றேன்னு இருக்கேன், நீங்க என்ன அவனுக்கு ஆள்காராளான்னு சொல்லி அவளோட சண்டைக்கு போனான். இவனுக்கு அவளுக்கு சண்டை நடந்தது. சுதர்சன ஆழ்வான் பார்த்தார், சரி இதுக்கு மேல இவனை விட்டு வச்சா சரிப்படாதுன்னு அவன் கழுத்தை சீவிட்டார். அவன் போயிட்டான். அவன் சரீரத்துல இருந்து அவன் ஆத்மா பிரிஞ்சுடுத்து. இவன் நிறைய நல்லவாள ரிஷிகளை, மகான்களை எல்லாம் ஹிம்சை பண்ணி சாகடிச்ச மகா பாவி. அதனால இவனுடைய பிராணனை அழிச்சுட்டு போய் யமலோகத்திலே நரக யாதனை பண்றதுக்காக யமதூதாள்லாம் வந்து சேர்ந்தா திருவள்ளூருக்கு. வந்து, ஏ மகாபாவி, நீ போய் நரக யாதனை அனுபவிக்க வேண்டிய கொடும் காலம் வந்துடுத்தோ, புறப்படுறா போலான்னு கூட்டா. அப்போ பெருமாள் வாயை திறந்து பேசுறார் திரும்ப. ஸ்ரீ பகவானுவாச்ச புண்ணிய கிருத்பாப கிருத்வாபி ஜாதோ மாத்திரமிருதோப்பிவா நலபேத மகத் துக்கம் யமலோக பிரவேசனம். ஹே யமகிங்கரர்களே, ஹே தர்மம் தவறாதவர்களே, ஒருத்தன் புண்ணியம் பண்ணினா சொர்க்கத்துக்கு போறதும், பாவம் பண்ணினா நரகத்துக்கு போறதும் வேற இடத்துல. ஆனா நல்லவனோ கெட்டவனோ, சரணாகதி பண்ணவனோ பண்ணாதவனோ யாரா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், எந்த முறையில அவன் செத்தாலும், என் திருவடிவாரத்துல இந்த ஹிருத்தாபநாசினி கரையில இந்த விஜயகோட்டி விமான நிழல்ல திருவள்ளூர்ல என் ராஜ்யத்துல ஒருத்தனுக்கு பிராணம் போறதுன்னா அவன் யமலோகத்துக்கு ஒரு நாளும் செல்ல மாட்டான். என்னுடைய திருவடிகளைத்தான் வந்து அடைவான். அவன் என்னையே தாக்க வந்தாலும், என்னுடைய பக்தாலான நித்திய சூரிகளையே தாக்கினாலும், சுதர்சன சக்கரத்தினுடைய கையாலே மாண்டு அவன் பிராணன் என் முன்னாலே போயிருக்கிறது, அவனுக்கு வைகுண்டம் தான். அதனால நீங்க வந்த திசையை பார்த்துட்டு போங்க, உங்களுடைய தர்மம் எல்லாம் வேற இடத்துல, என்னுடைய ராஜ்யத்துல அது செல்லாதுன்னுட்டான் பெருமாள். இவா இல்ல, பெருமாள் நீங்க தான் எனக்கு இந்த தர்மங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி இப்படிதான் காரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப நீங்களே மீறலாமா அது இதுன்னு பேச ஆரம்பித்தா. அப்ப நித்தியசூரிகள் சொன்னா, பெருமாள் சர்வசக்தன், அவன் எதை வேணாலும் பண்ண முடியும், எல்லா அதிகாரமும் பெருமாளுக்கு இருக்கு. இப்ப அந்த ராட்சசனை சம்ஹாரம் பண்ணது மாதிரி உங்களை சம்ஹாரம் பண்றதுக்கு எங்களுக்கோ பெருமாளுக்கோ ஒரு க்ஷணம் ஆகாது. பெருமாள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா அடியேன் தாசன் அப்படின்னு கை கட்டி வாய்ப்புத்தி சேவிச்சுட்டு போயிடணும். பெருமாள் எதிர்த்துலாம் பேசக்கூடாது. அவனுக்கு தெரியும் யாருக்கு என்ன பண்ணணும்னு. அவன் எப்பேற்பட்ட பாவாத்மாவாக இருந்தாலும் பகவானுடைய சன்னிதானத்துல வந்து போயிருக்கான் அப்படின்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்கலன்னா யாருக்கு கிடைக்கும்? அப்புறம் எதுக்கு பெருமாள் வைகுண்டத்தை விட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்கார்? அவன் பண்ண அட்டுவழியத்துக்கு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டான், தகாத முறையிலே மரணமடைந்தான். இருந்தாலும் அந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய கர்த்தவியம் பகவானுக்கு உண்டு, பேசாம அவனை சேவிச்சுட்டு போங்கன்னு சொல்ல யமகிங்கரா அப்படியே கையை கூப்பி சேவிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு போயிட்டான். இப்படி தகாத பாவம் பண்ணினவனா இருந்தாலும் இந்த க்ஷேத்திரத்திலே இந்த தீர்த்த கரையிலே வந்து மரணமடைந்தால் ராகவன் அவளை யமலோகத்துக்கு போவிடாம காப்பாத்துறான்னா எப்பேற்பட்ட கருணா தெய்வம் இது. இங்கே தாயாரும் ராகவனை போலவே பரம கருணாநிதியான தாயார் வசுமதி கனகவள்ளின்னு திருநாமம் இவளுக்கு. இந்த திருவள்ளூருக்கு பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல ஈக்காடுன்னு இப்போ ஒரு கிராமம் இருக்கு. அது ஒரு காலத்திலே தர்மசேனபுரம்னு சொல்லக்கூடியதான ஒரு ராஜ்யம். அது அந்த தர்மசேனபுரம் அப்படின்ற ராஜ்யத்திலே தர்மசேன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தமமான விஷ்ணு பக்தன் ஒரு ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். அவனுடைய மனைவிக்கு கௌதமின்னு பேரு. இவாளுக்கு இந்த வீரராகவனுடைய அனுகிரகத்தினாலே தாயாருடைய அம்சமா ஒரு குழந்தை பிறந்தா. அந்த குழந்தைக்கு வசுமதி கனகவள்ளின்னு பேரிட்டு வளர்த்துட்டு வந்தா.
கனகவல்லின்னா தங்க கொடியாட்டமா இருக்கிறவோ, தங்க நிறத்துல அப்படியே தேஜஸா ஜொலிப்பா கொடியாட்டமா வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கக்கூடிய அழகின்னு அர்த்தம். கனகவல்லின்னு பேரு தாயாருக்கு, வசுமதின்னு பேரு. ரொம்ப ஆச்சரியமா வளர்த்துண்டு வந்தா. கல்யாண வயசாயிடுத்து கனகவல்லிக்கு. அவள் தன்னுடைய தோழிமார்களோட கூட ஹிருத்தாபநாசினி புஷ்கரணி கரையில் இருக்கக்கூடிய தோப்புகள்ல போய் மலர்களை எல்லாம் பறிச்சுண்டு பழங்களை எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுண்டு அந்த குளத்துல இறங்கி தண்ணியில விளையாடிண்டு தோழிகள் மேல தண்ணியை வாரி இறைச்சுண்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கா. ராஜகுமாரி ஒன்னும் அப்படியே விளையாடிட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவள் சாட்சாத் தாயாருடைய அவதாரம். படுத்துட்டு இருக்கிற வீரராகவனுடைய அனுகிரகத்தினால பிறந்தவோ. இவளுடைய அம்மா அப்பா எல்லாம் ராகவனுடைய பரம பக்தர்கள். இவளுக்கு கல்யாண வயசாயிடுத்து. இவளை பெருமாள் தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும், பெருமாளை தவிர யாரானும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ? அதனால பெருமாள் இவளை கல்யாணம் பண்ணிக்கிற சமயம் வந்துடுத்துன்னு சொல்லி ஒரு அழகான இளைஞனா மாறி வரார். யாரு? வயசான கழவரா தடிய ஊனிண்டு படுத்துட்டு இருக்கிற பெருமாள் ஒரு அத்தியாச்சரியமான அழகிய மணவாளனா, சின்ன வயசு மாப்பிளையா, மிடுக்கோடு கூட பார்த்தால் இவன் மனுஷனோ தேவனோ என்று அதிசயிக்கும்படியான ஒரு அழகோட, சாட்சாத் ஸ்ரீராமனை நேர பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான அழகத்தோட கூட பெருமாள் அழகா வரையறங்க. ஒரு குதிரை மேல வரையர். இவெல்லாம் ஆச்சரியமா இந்த குளத்துல குளிச்சுண்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் ஜலத்தை வாரி எரிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு குதிரை மேல இந்த இளைஞன் போய் சேர்றான். யாரோ புருஷன் வர்ற மாதிரி தெரியறது. தண்ணியில இருக்க வேண்டாம், ஏறி கரைக்கு போயிடலான்னு எல்லாம் கரைக்கு வந்துடுறா. இந்த புருஷன் திடீர்னு மறைஞ்சு போயிடுறான். யாரும் வரல. பிரம நாம ஏதோ வர மாதிரி நினைச்சுட்டோம், அதனால நம்ம காரியத்தை பார்க்கலான்னு சொல்லி இவா உடம்பெல்லாம் தொடச்சுட்டு விளையாடிட்டு இருக்கா. அப்போ அந்த காலத்துல விளையாடுற விளையாட்டுல ஒன்னும் இந்த இளவரசிகள் பெண்கள்லாம் பூவை அப்படியே ஒரு பந்து போல சுத்திண்டு பூச்செண்டு மாதிரி வச்சுட்டு அதை தூக்கி போட்டு விளையாடுறதுன்னு. இந்த பால் விளையாடுறா போல பூப்பந்து விளையாடுவா. அந்த பூப்பந்து அழகா ஒரு விரல்ல பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கா தாயார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். வசுமதின்னு இங்க இருக்கிற கனகவள்ளி தாயார் ரொம்ப ஆச்சரியமான லோக சுந்தரி. இந்த லோகத்துல அந்த மாதிரி ஒரு தாயார் கிடையாது. அத்தனை அழகியவோ. முகமே அப்படி மஞ்சமசேல்னு இருக்கும் தாயாருக்கு. ரொம்ப திட்டமான திருமேனி. ஒரு புது கல்யாண பொண்ணு எப்படி இருப்பாலும் அந்த மாதிரி இருப்பா தாயார். அந்த தாயார் விபவ அவதாரத்துல அவ வாழ்ந்த நாள்ல ஆச்சரியமா பருவ வயதில கையில பூ பந்தை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்போ தன்னுடைய ஆள்காட்டி விரல் நுனியில ஒரு விரலால பூ பந்தை பேலன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அழகா விளையாடிட்டு நிக்கிறான். திரும்பவும் அந்த குதிரை மேல வரக்கூடிய இளைஞன் அந்த பெண்ணை நோக்கி அப்படியே வரான். ஒரு க்ஷணம் தாயார் அப்படி பார்த்தா கையில இருக்கிற இந்த பூ பந்து அப்படியே ஸ்தம்பிச்சு சிலையாட்டம் நின்று போயிடுத்து. ஒரு விரல் நுனி முனையில பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. பூப்பந்து கீழையும் உழல நிக்கிறது. தாயாருடைய கண்ணெல்லாம் அகலமா ஆணு திறந்துட்டா. வாய் எப்படி ஆணு பொழுந்துட்டு நிக்கிறா. ஏன்னா இவன் அத்தனை அழகு. நான் ஒரு ராஜகுமாரி, இதுவரைக்கும் இப்படி ஒரு பையனை பார்த்ததே கிடையாது. என்ன இப்படி அழகா இருக்கானே, பூலோகத்துல இவன மாதிரி அழகான ஒரு பையனை தேடினாலும் கிடைக்காது போல் இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் முன்னால நாம பார்த்தது நிஜம்தான் போல் இருக்கு, பிரமை இல்ல அப்படின்னு புரிஞ்சுட்டா தாயார். இப்போ இந்த இளைஞன் திரும்ப மறையாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த இளைஞனை நோக்கி வரான். அப்படியே இந்த குதிரையில வட்டமிட்டு இப்ப அவனை பார்த்த ஒரு ஆச்சரியத்துல அப்படியே மெய் மறந்து நிக்கிறா தாயார். சரி இவ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாயாருடைய தோழிகள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். நம்மளை பத்திதான் ஏதோ கேட்கறான் அப்படின்னு சொல்லி வெட்கத்தினால தாயார் திரும்பிட்டு நிக்கிறா. அப்போ தாயாருடைய தோழிகள் ஒருத்திக்கிட்ட இந்த பொண்ணு யாரோ, இவ்வளவு அழகா இருக்காளே, இது வரைக்கும் இப்படி ஒரு அழகிய நான் பார்த்ததில்லை, பூலோகத்திலேயே இவதான் அழகானவ போல் இருக்கு, என்னமோ இவளை பார்த்த க்ஷணத்துல இருந்து பண்ணா இவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது எனக்கு, இவ யாரு எனக்கு சொல்லுங்க, நான் அப்பா அம்மா கிட்ட முறைப்படி போய் பொண்ணு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்ல, இவ ராஜகுமாரி பக்கத்துல தர்மசேனபுரத்தை ஆண்டு இருக்கிற தர்மசேன ராஜாவினுடைய பொண்ணு வசுமதின்னு பேரு, இவாளுக்கு வீரராகவன் இங்க படுத்துட்டு இருக்கிற பெருமாள் தான் குலதெய்வம், இவ அம்மா அப்பா குடும்பம் இவோ எல்லாமே பெருமாளுடைய பக்தா அப்படின்னு எல்லா விவரங்களையும் சொல்றா. சரி நான் அதே மாதிரி பண்றேன்னு சொல்லி பெருமாள் தாயார் அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு ரொம்ப சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்வையாலே தாயாருக்கு பதில் சொல்லிட்டு, தாயார் அதை புரிஞ்சுண்டா, உன்னுடைய வரவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன்னு தாயாரும் பார்வையால பதில் சொல்ல அங்க இருந்து பிரிஞ்சு போயிட்டார். போய் தர்மசேன மகாராஜாவிடத்துல போய் நிக்கிறார். இவர் போய் நின்ற உடனே தர்மசேன மகாராஜா தாயாராட்டமே ஆச்சரியமா பாக்குறான். என்ன இவ்வளவு ஆச்சரியமா இவ்வளவு அழகா இருக்கானே இந்த பையன், இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லையே, பார்த்தா ராஜகுமார நாட்டமா இருக்கானே, எந்த ராஜாவினுடைய பையன் இளவரசன் தெரியலையே, எந்த தேசத்தை சேர்ந்தவன் தெரியலையே, என்ன அத்தனை யோசனை அவருக்கு இவரை பார்த்த உடனே. வாங்கோ நீங்க யாரு அப்படின்னா, நான் யாருன்றதை விட்டுடுங்க,
உங்க பொண்ணை நான் குளத்தங்கரையில பார்த்தேன், தோப்புல விளையாடிட்டு இருந்தா. அவளை பார்த்ததுல இருந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். முறைப்படி உங்கள்ட்ட வந்து பொண்ணு கேட்கறேன். நீங்க எங்களுக்கு ஆச்சரியமா கல்யாணம் பண்ணி வச்சா உங்க பொண்ணை கட்டிண்டு நீங்க சொல்றபடி உங்க பேச்சு கேட்டு ஒழுங்கா இருப்பேன் நான் பெருமாள். அதெல்லாம் இருக்கட்டும், நேரம் வந்து பொண்ணு கேட்கறீங்களே, நீங்க யாரு, அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, உங்களுக்கு என்ன பேரு, எந்த தேசம், நீங்க எந்த நாட்டு இளவரசர், உங்க அப்பா எந்த நாட்டுக்கு ராஜாவா இருக்கான்னு கேள்வி அடிக்கின்றே போனார் அவர். எனக்கு ஒரு பேர் இல்ல, நிறைய பேர் இருக்கு, அதெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு எனக்கு சமயம் இல்ல. பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே. நம்மாழ்வார். சரி, உங்க அம்மா யாரு அப்பா யாருன்னா, எனக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, அதெல்லாம் விட்டுடுங்க. சரி, நீங்க எந்த ஊர் அப்படின்னா, இந்த உலகமே என்னோட தான் சுவாமி, இந்த ஊர் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஏன் இந்த ஊர் கூட என் ஊர் தான் அப்படின்னாரு. ஐயோ பாவம், அம்மா அப்பா இல்ல, ஊர் பேரையும் தெரியாது போல் இருக்கு. நீங்க யாரு, ராஜாவான்னு கேட்டா, நான் மனுஷனும் இல்ல, தெய்வமும் இல்ல, ராஜாவும் இல்ல, ஆண்டியும் இல்ல, சம்சாரியும் இல்ல, சுவாமியாரும் இல்ல அப்படின்னு பெருமாள் ஆச்சரியமா பேசிட்டு போறான். மொத்தத்துல ஒரு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாதவன்னு தெரிஞ்சுட்டான் அந்த ராஜா, புரிஞ்சுட்டான். ஆனா பார்த்தா அத்தனை அழகு. இந்த மாதிரி ஒரு அழகான பையனை எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாதே, இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணிடக்கூடாது, நிச்சயம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரி, ஆனா வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாம இருக்கிறான், அதை பத்தி ஒண்ணு இல்ல, நமக்கோ ஒரே பொண்ணு, இவனையே ராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணி நம்ம பொண்ணோட கூட ராஜ்யத்தை கொடுத்து விடலாம் இவனுக்குன்னு மனசுல ஒரு எண்ணம் வச்சுட்டான். இருந்தாலும் பொண்ணை கூட்டு கேட்கணுமேனு பொண்ணை கூப்பிடுறான், வசுமதியை கூப்பிடுறான். கூட்ட, அம்மா இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு அப்படின்னா, இந்த பையனுக்கு சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ இல்லையோ, அம்மா அப்பா இருக்காலோ இல்லையோ, என்ன இருக்கோ இல்லையோ ஒன்னும் தெரியாது, இவன் நம்ம ஜாதியா வேற ஜாதியான்றத பத்தி எல்லாம் கூட எனக்கு கவலை இல்லை, பண்ணிண்டா இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எப்ப நான் இவனை ஹிருத்தாபநாசினி கரையில பார்த்தேனோ அப்பவே இவன் தான் என்னுடைய பர்த்தான்னு நான் வரிச்சுட்டேன். இனிமேல் நீங்க வேற கல்யாணம் பண்ணி வச்சாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்பா, இந்த பையன் தான் எனக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் ஒரு ராஜகுமாரியனுடைய கல்யாணம் இப்படி நடக்கக்கூடாது, முறைப்படி நடக்கணும்ன்றதுக்காக ஒரு சுயம்பரத்தை ஏற்பாடு பண்ணினான். அந்த சுயம்பரத்திலையும் இந்த பையன் தான் ஜெயித்தான். இப்போ எங்களுக்கு ஒரே கண்டிஷன் தான்ப்பா, உனக்கு அம்மா அப்பா இல்ல, ஊர் பேர் தெரியாது, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, நீ அழகானவனா இருக்க, நல்லவனா இருக்க, முறைப்படி என்னண்ட வந்து பொண்ணு கேட்டப்பார், அந்த நேர்மை போரும். எங்க பொண்ணை ரொம்ப ஆசையா வளர்த்துட்டோம், என் கண் எதிர்க்க எங்க பொண்ணு எங்க ஊர்லயே வாழ்ந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும், பொண்ணு மாப்பிள்ள பேரம்பேத்தியை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா போய் சேர்ந்துடுவோம், அதனால நீங்க இந்த ஊர்லயே இருக்கணும்ன்றது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், எங்களுக்கு குலதெய்வம் ஆத்து பெருமாள் ராகவன் தான், அவன் சன்னதியில தான் கல்யாணம் நடக்கணும், அவனுடைய அனுகிரகத்தினாலதான் ஒன்னு நாங்க முடிவு பண்ணுவோம், அதுக்கு நீ உடன்படணும். இல்ல எங்காத்து தெய்வம் வேற இடத்துக்கு அழிச்சுட்டு போறேன்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு பெருமாளுக்கே கண்டிஷன் போடுறாரு. சரின்னு ஒத்துண்டார். ஒத்துண்ட உடனே பெரிய பெரிய ராஜ புரோகிதா ரிஷிகளை எல்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஆச்சரியமா கல்யாண முகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டது. ஈக்காடுன்னு சொல்லக்கூடிய தர்மசேனபுரத்திலே, திருவள்ளூர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கிற தூரத்துல ராஜாவினுடைய அரண்மனையில ஏகபோகமா திருமணம் நடந்தது. இப்போ கனகவல்லின்னு சொல்லக்கூடிய வசுமதி வீரராகவனுடைய தர்ம பத்னியா திவ்ய மகிழ்ச்சியா ஆயிட்டா. இப்ப பெருமாளும் பிராட்டியும் சேர்த்தியா சேர்ந்து சேவை சாதிக்கிறா. கல்யாணம் ஆயிடுத்து, பொண்ணும் மாப்பிள்ளையும் முறைப்படி போய் எங்க குலதெய்வத்தை சேவிக்கணும், வா பெருமாளை சேவிக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு ராஜாவும் ராணியும் பெருமாளையும் தாயாரையும் மணக்கோலத்துல இருக்கக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளை அழிச்சுட்டு போறா பெருமாள் சன்னதிக்கு. கிருத்தாபநாசினியில போய் தீர்த்தாமாடிட்டு விஜயகோட்டி விமானத்தை சேவிச்சுட்டு கோவிலுக்குள்ள கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போனான். கிட்டக்க போன பெருமாள், ராஜா முதல் முறையா இந்த பையன் அந்த பெருமாளை சேவிக்கிறான்றதான் நினைச்சுட்டு படுத்துட்டு இருக்கான் பத்தியா, ஆச்சரியமா, இவன் தான் எங்க குலதெய்வம், பெருமாளை சேவிச்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னாரு. இதோ சேவிக்கிறேன்னு பெருமாள் என்ன பண்ணினார், அந்த பையன் என்ன பண்ணினா, தாயார தன்னுடைய கையால புடிச்சுட்டு அப்படியே ஒரு அடி எடுத்து வைத்தான். ஒரு க்ஷணத்துல இந்த பையனும் பொண்ணும் 2 பேரும் அந்த பாம்பு படுக்க மேல ஏறி உட்கார்ந்துட்டா, அப்படியே மறைஞ்சு போயிட்டான். ராஜா நடுங்கி போயிட்டான். என்ன, தெய்வமே வந்து என் பெண்ணை மணந்ததா, தெய்வமே என் ஆண் தேடி வந்து என் இடத்துல பொண்ணு கேட்டுதா, தெய்வமே வந்து என்னோட சம்பந்தம் வச்சு கொடுத்தா, என் பொண்ணு இப்ப தெய்வத்தோட தெய்வமா சேர்ந்துட்டாளான்னு சொல்லி ராஜாவுக்கு அத்தியாச்சரியமான ஒரு புலகாங்கிதம். ஆண்டாள் ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டப்போ பெரியாழ்வாருடைய நிலைமை எப்படி இருந்ததோ அப்படி ஆயிடுத்து தர்மசேன மகாராஜாவினுடைய நிலைமை. இப்போ இந்த பொண்ணு மாப்பிளையும் பெருமாள் திருமேனியோட கலந்துட்டு ஒரு க்ஷணம் பெருமாள் மறைந்து பொண்ணு மாப்பிளையும் சேவை சாதிக்கிறான் அந்த பாம்பு படுக்க மேல. ஹே ராஜா, இவ சாட்சாத் ஸ்ரீ மகாலட்சுமி, இவளை என்ன தவிர யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனாலதான் நானே வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். இவள் கனகவல்லி வசுமதி மகாலட்சுமியினுடைய அம்சம் தாங்கியவள். நான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன், உன்னுடைய குலதெய்வமான ராகவன்.
நான் தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், உன் பொண்ணு சர்வேஸ்வரி, சர்வேஸ்வரியே உன் பொண்ணா வந்து பிறந்தா, அதுக்கு நீ பண்ண நிறைய தான தர்மங்கள், உன்னுடைய விஷ்ணு பக்தி தான் காரணம். உன் குலம் தழைக்கட்டும், இவ்வுலகிலே உன்னுடைய பெயர் பரவட்டும், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னார். என் ஆண் தேடி வந்து கல்யாணம் பண்ணிட்டதுனால என்னுடைய அரண்மனையிலே நீ கல்யாண கோலத்திலே என் பொண்ணோட கூட சேவை சாதிக்கணும் ஒன்னும். ரெண்டாவது, என்னுடைய ஜன்ம நட்சத்திரம் தை மாசம் பூரட்டாதி நட்சத்திரம். பக்தனான எனக்காக, மாமனாரான எனக்காக என் நட்சத்திரத்துல தீர்த்தவாரி ஆகும்படியா இந்த ஹிருத்தாபநாசினியில நீ இறங்கி குளிக்கும்படியா ஒரு 10 நாள் பிரம்மோற்சவம் பண்ணிக்கணும். மூணாவது, எனக்கு மோட்சம் தரணும்னு பிரார்த்தித்தான். நீ கேட்கிற மாதிரியே நடக்கட்டும், எங்களுக்கு கல்யாணமான அரண்மனையில கல்யாண வீரராகவனா மடியில கனகவள்ளி தாயார உட்கார்ந்துட்டு கல்யாண கோலத்துல நான் சேவை சாதிக்கிறேன்னு பெருமாள் வரம் கொடுத்தான். இன்னைக்கும் ஈக்காட்டுல கல்யாண வீரராகவன் பெரிய ராஜகோபுரத்தோட முன்மண்டபத்தோட கூடின பெரிய சன்னதியில லட்சுமி நாராயண நாட்டமா மடியில கனகவள்ளி தாயாரை வச்சுட்டு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற திருக்கோலத்துல ஆச்சரியமா கல்யாண வீரராகவன் கனகவள்ளி தாயார் அங்க சேவை சாதிக்கிறார். ரெண்டாவது, இப்போ தை பிரம்மோற்சவம் நடந்துட்டு இருக்கிற ராகவனுக்கு இன்னைக்கு 4ஆம் திருநாள் உற்சவம். தை பூரட்டாதி அன்னைக்கு 9ஆம் நாள் தர்மசேன மகாராஜாவினுடைய திருநட்சத்திரம். அன்னைக்கு ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்துல பெருமாள் தீர்த்தவாரி கண்டருள்றார். இந்த வரத்தையும் நிறைவேற்றின்றிருக்கார் பெருமாள். மூணாவது, தர்மசேன மகாராஜாவும் ஆமடியாலும் ரொம்ப நன்னா ராஜ்யம் பண்ணி கடைசியில வைகுண்டமும் போய் சேர்ந்து வீரராகவனுடைய திருவடியை சேர்ந்தா. இப்படி 3 வரத்தையும் தாயாருடைய தோப்பனாருக்கு பெருமாள் கொடுத்தார். இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தம் மற்றும் தை அமாவாசையினுடைய பெருமையை பெருமாள் வாக்கால சொல்றார். புஷ்யமாசே விசேஷேன ஜாதே சந்திரார்க சங்கமே ஹிருத்தாபநாசன ஸ்நானம் சாந்திராயன சதாதிகம் சோமசூரிய கிரகணயோர்யः ஸ்நானயான் நியதவ்ரதः சமர்த்தயித்வா தேவேஷம் தேவபித்ரசகரஸ்ததா விமுக்தः சர்வ பாபேப்யோ விஷ்ணு பக்தோ பவிஷ்யதி. தை அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூருக்கு வந்து ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்திலே தீர்த்தமாடுறது 100 சாந்திராயன கிருஷ்ணம்னு சொல்லக்கூடியதான அனுஷ்டானங்கள் பண்ணினால் வரக்கூடிய பலத்தை விட அதிகமான பலனை தரக்கூடியது. 100 சாந்திராயன விரதம் பண்ணினா என்ன பலனோ அதை விட ஜாஸ்தி பலன் அமாவாசை அன்னைக்கு, குறிப்பா தை அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூர் புஷ்கரணியில தீர்த்தமாடினா கிடைக்கும். யார் ஒருத்தன் நிறைய யாகங்கள்லாம் பண்றதுல இஷ்டம் இல்லாம, விரதங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுல இஷ்டம் இல்லாம, ஒன்னும் வேண்டாம், அமாவாசை அன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு திருவள்ளூருக்கு போனா போரும், தீர்த்தமாடினா போரும், பெருமாளை சேவித்தா போரும்னு இருக்கானோ அவனுக்கு எல்லா சந்திர கிரகணங்கள் சூரிய கிரகணங்கள்லயும் அவன் பித்ருக்களுக்கு விசேஷமா சிரார்த்தம் பண்ணினா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கிறான் பெருமாள். எவன் ஒருத்தன் இந்த ஹிருத்தாபநாசினி தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு இதனுடைய கரையிலே தர்ப்பணங்கள் சிரார்த்தங்கள் இதையெல்லாம் அனுஷ்டிக்கிறானோ அவனுடைய பித்ருக்கள்லாம் கடை தேர்றா அப்படின்னு பெருமாள் சாதித்தார். எவன் ஒருத்தன் இந்த கஷேத்திரத்துக்கு வந்து இந்த பெருமாளை சேவிச்சுண்டு இவனிடத்துல பக்தியோ பிரபத்தியோ பண்றானோ அவனுக்கு நிச்சயம் பெருமாள் மோட்சம் தரதா பெருமாள் சாதிக்கிறார். யத் காமோ நியதஸ்தத்ர ஸ்நாயாத் பர்வணி பர்வணி தத்தத் சர்வமவாப்னோதி தேவதேவ பிரசாததः. எவன் ஒருத்தன் ஒரு அமாவாசையும் தவறாமல் திருவள்ளூருக்கு வந்து ஹிருத்தாபநாசினியிலே தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கிறானோ அவனுடைய பீடைகள்லாம் தானா போயிடும். அவன் என்னென்னலாம் ஆசைப்படுறானோ அதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். அந்த பிறவிலேயே அவன் மோட்சம் போறதும் உறுதி. இந்த புண்ணிய தீர்த்தத்தை கண்ணால பார்த்து கைகூப்பினாலும் சரி, அல்லது தலையில புரோக்ஷிச்சுண்டாலும் சரி, அல்லது இதுல தீர்த்தமாடினாலும் சரி, அல்லது இதனுடைய பெயரை ஹிருத்தாபநாசினின்னு சொன்னாலும் சரி, அல்லது இதை மனசுல நினைச்சிட்டு கையை கூப்பினாலும் சரி, சேவிக்கிறவாளுடைய மன துயரம் எல்லாம் நீங்கி போயிடும்னு பெருமாள் வரம் கொடுக்கிறார். இப்படி எல்லா விதமான பலன்களையும் தரக்கூடிய உத்தமமான தீர்த்தம் இதை விட வேறு ஒன்று இல்லை அப்படின்னு பெருமாள் வாக்காலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. தை அமாவாசை மற்றும் எல்லா அமாவாசைகள்லயும் இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு பெருமாளுக்கு மாவு விளக்கு ஏத்துறதுன்னு ஒரு வழக்கம் இந்த ஊர்ல. அரிசி மாவை அப்படியே கலந்து ஜலத்தோட கலந்து ஒரு விளக்கு போல அகல் போல பண்ணி அதுல குழி பண்ணி அதுல நெய்யை சேர்த்து விளக்கேத்துறது. இதுக்கு பிஷ்டாஜ்ய தீபம்னு பேரு. அரிசி மாவுல நெய் குத்தி ஏற்றக்கூடிய தீபம். இந்த தீபம் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. தை அமாவாசை அன்னைக்கு அரிசி மாவு ஏத்தி எவன் ஒருத்தன் வைத்திய வீரராகவனை வழிபடுகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு அவனுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறப்பெற்று அவனுக்கு பெருமாளுடையதான மோட்சம் கிடைக்கிறதுன்னு பலன் சொல்லிருக்கு. இதை திருவள்ளூர்ல கோவில்ல போய் பண்ணாலும் சரி, அல்லது அவாவா ஆத்துல இருந்தபடியே ஆத்து பெருமாள் சன்னதியில திருவள்ளூர் வீரராகவனை நினைச்சுண்டு அவனுக்குன்னு மாவிளக்கு ஏத்தி அவனுடைய பாசுரமோ ஸ்தோத்திரமோ சொல்லி வழிபட்டாலும் அந்த பலன் கிடைக்கும்.
பிஷ்ட பிரதீபான் பரிகல்பியே த்வாம் ஹ்ருஷ்டா பஜந்தே ஹனி புஷ்யதர்ஷே இஷ்டப்பிரதாகி விதனோஷிதேஷாம் கஷ்டோபபோக்யான்யபி காங்கிதானி அப்படின்னு கிங்கிருகேச ஸ்துதின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமான் விஷயமான ஸ்துதியில தையமாவாசைக்கு அரிசிமாவு விளக்கேற்றி வழிபட்டா பெருமாள் எல்லா இஷ்டங்களையும் அனுகிரகம் பண்ணி கஷ்டங்களை எல்லாம் நீக்கி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. தக்ஷன் தன்னுடைய பொன்னான சத்தியையும் மாப்பிளையான ருத்ரனையும் தாம் பண்ணின யாகத்துக்கு கூப்பிடாம புறக்கணித்தான், அவமதித்தான். இருந்தாலும் அப்பா யாகம் பண்றார், நாம போலாம் அப்படின்னு சத்தி போனா, என் பேச்ச கேட்காம எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிண்ட, என் அவமதிச்சுட்ட, நான் கூப்பிடவே இல்லை, இருந்தாலும் வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் சபையில அவமானப்படுத்தினான். சத்தி ரொம்ப கூனி குறுகி போயிட்டான். அப்ப என்ன பண்ணினா, தன்னுடைய யோக சக்தியினாலே தன்னுடைய உடம்பை எரிச்சுட்டான். ஆமடியால காணோன்னு ருத்ரன் தேடின்னு இருக்கான். அப்புறம் யாரோ வந்து சொன்னான், சிவகணங்கள் யாரோ சொன்னான், இந்த மாதிரி சதி வந்து தக்ஷனால அவமானப்படுத்தப்பட்டு தக்ஷனுடைய யாகசாலையில போய் தன்னை தானே எரிச்சுட்டா, சதி சாம்பலா போயிட்டான்னா. ஆமடியாளுக்கு இந்த மாதிரி ஒரு கதி வந்துடுத்துனவே ரொம்ப கோபமான ருத்ரமூர்த்திக்கு கோபம் கட்டுக்கடங்கல. உடனே தன்னுடைய கோபத்தை எல்லாம் வீரபத்ரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தனா மாத்தி போய், நீ போய் தக்ஷனோட யாகத்தை அழிச்சுட்டு தக்ஷனையும் அழிச்சுட்டு வா போன்னு சொல்லி அனுப்பிட்டான். வீரபத்ரன் வந்தான், தக்ஷனுடைய யாகசாலையை அடிச்சு துவம்சம் பண்ணான், தக்ஷனையும் கொண்டுட்டு வந்துட்டான். இப்படி வேத மந்திரம் சொல்லி யாகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிராமணனை கொண்டதுனால பிரம்மத்தி தோஷம் யாருக்கு வரணும்? வீரபத்ரனுக்கு தானே வரணும். ஏன்னா வீரபத்ரன் தானே அழிச்சான், ஆனா அவனுக்கு வரல. நீ வெறும் கருவிதான், உன்னை ஏவினவன் எவனோ அவனுக்கே பிரம்மத்தி போய் சேரும்னு சொல்லி ருத்ரனுக்கு பிரம்மத்தி வந்துடுத்து. இப்போ ருத்ரன் ரொம்ப அவஸ்தப்படுறான், பிரம்மத்தி வந்துட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி எங்கெங்கயோ போனான், பிரம்மத்தி தோஷம் தீரவே இல்லை. அப்ப நாரதர் சொன்னார், தையமாவாசை அன்னைக்கு வீக்ஷாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவள்ளூருக்கு போய் ருத்தாபநாசனியில தீர்த்தாமாடி பெருமாளை சேவி, உனக்கு பிரம்மத்தி நீங்கிடும்னு சொல்ல, ருத்ரன் ஒரு தையமாவாசை அன்னைக்கு ருத்தாபநாசனியில தீர்த்தமாடின உடனே பிரம்மத்தி அவனை விட்டு போயிடுத்து. உடனே பெருமாளை சேவிச்சுட்டு, சுவாமி உன்னுடைய மகிமையினாலதான் எனக்கு பிரம்மத்தி போச்சு, உன்னுடைய திருவடி வாரத்துல உன்னை சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ அனுமதி கொடுக்கணும்னா. எந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடி உன்னுடைய பிரம்மத்தி போச்சோ அந்த தீர்த்தத்தினுடைய கரையில என்ன சேவிச்சபடி நீ இங்கேயே இருக்க கடவுது அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார். இன்னைக்கும் ருத்தாபநாசினி தீர்த்த கரையில தீர்த்தீஸ்வரர் அப்படின்ற பேர்ல சிவன் ராகவனை சேவிச்சுண்டு கைகூப்பிண்டு அங்கேயே தியானத்துல இருந்துருக்கான். அவனுக்கு கோவிலும் இருக்காங்க. இப்படி பரம பவித்திரமான தீர்த்தம் இது. பிரத்யும்ன மகாராஜன் ஒரு பெரிய ராஜா, 100 வருஷங்கள் ராஜ்யம் பண்ணினவன். அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணான் குழந்தைக்காக, அப்பவும் குழந்தை பிறக்கல அவனுக்கு. அப்ப நாரதர் அவனுக்கு போய் சொல்றார், ருத்ரனுடைய பிரம்மத்தி சாபமே தீர்ந்து போயிடுத்து, நீ போய் தபஸ் பண்ணா குழந்தை பிறக்கிறதுக்கு எத்தனை நாழி ஆகும், நீ திருவள்ளூருக்கு போய் ருத்தாபநாசினி கரையில தபஸ் பண்ணுன்னு சொன்னார். உடனே அவன் ருத்தாபநாசினி கரையில வந்து ஒத்த காலில் நின்றுண்டு ஒரு 100 வருஷம் தபஸ் பண்ணினான். ஒரு தையமாவாசை அன்னைக்கு பெருமாள் அவதாரம் பண்றார். அவன் முன்னால அவனுக்கு தரிசனம் கொடுக்கிறார். கொடுத்து, நீ ஆசைப்பட்டபடி உனக்கு குழந்தை செல்வம் உண்டாகும், உன்னுடைய குழந்தைன்னு பேர் சொல்லும்படியான ஒரு பெரிய விஷ்ணு பக்தனான குழந்தை உனக்கு பிறக்கும். இந்த தையமாவாசை நான் அவதாரம் பண்ணின நாள், அதனால இந்த தீர்த்தத்துக்கு மற்ற எல்லா நாளை காட்டிலும் தையமாவாசை அன்னைக்கு ரொம்ப பிரசித்தி, ரொம்ப பெருமை ஏற்படும். கங்கை முதலான மற்ற தீர்த்தங்களை காட்டிலும் தையமாவாசை அன்னைக்கு இந்த ருத்தாபநாசினி வசந்தது அப்படின்னு வரம் கொடுத்துட்டு போனார் பெருமாள். அதனாலதான் சொல்றது, தையமாவாசை அன்னைக்கு திருவள்ளூர் புஷ்கரணியில தீர்த்தமாடி பெருமாளை சேவிக்கணும். கௌஷிகன் அப்படின்னு ஒரு பிராமணன் பிரம்மச்சாரி, தாயார் தோப்பனாருக்கு நிறைய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு வேதம் எல்லாம் படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்துட்டு இருந்தான். அவன் தீர்த்த யாத்திரையா கோவில்லாம் போய் சேவிக்கணும்னு புறப்பட்டு வந்தான். ஒரு காட்டுக்கு வந்தான். காட்டுல அப்படியே மிருகங்கள் வருதுன்னு பயந்துட்டு புலி உருமுறை சத்தத்தை கேட்டு ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான் தெரியாம. அவனை ராத்திரி வேட்டைக்கு போன ஒரு வேடம் பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து துஷ்ட மிருகங்கள்லாம் நடமாடுற இடம், இங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க எங்க ஆத்துக்கு வந்து படுத்துக்கோங்க, கார்த்தால போங்கன்னு சொல்லி ஆத்துக்கு அழிச்சுட்டு வந்தான். பார்த்தா இந்த பிராமணன் ரொம்ப களைப்பா இருந்தான். சுவாமி ரொம்ப களைப்பா இருக்கிறதே அப்படின்னா, பசிக்கிறதுன்னா சரி இருங்கன்னு சொல்லி படுத்துட்டு இருக்கிற அவனுடைய பொண்ணை எழுப்பி, சுவாமி ரொம்ப களைப்பா இருக்கார், ஆபத்துக்கு பாவம் இல்லை, தலையை பண்ணி போடு சுவாமிக்குன்னா. அவன் ராத்திரி 1 மணிக்கு 2 மணிக்கு அடுப்பு மூட்டி தலையை பண்ணி போட்டான். இந்த பிராமணன் சாட்டான். கொதிக்க கொதிக்க சாட்டுன்னு இருக்கான், உடம்பெல்லாம் வேத்து போறதுன்னு சொல்லி இந்த பொண்ணு பக்கத்துல உட்காந்து விசிறி விட்டா. சாட்டு கையில மிண்டு அங்கேயே தூங்கிட்டான் படுத்துண்டு. சுவாமி ரொம்ப சிரத்தையா தூங்குறார். ரொம்ப நேரம் காட்டுல களைச்சு போய் வந்திருக்கார். பயம் வேற சுவாமிக்கு, கை கால்லாம் அணி கொடுமான்னு புள்ள அந்த பொண்ணை. அந்த பொண்ணும் அதை பண்ணி விட்டா. திடீர்னு அந்த பிராமணன் கண்ணை மூச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்தான். ராத்திரி சமயம் அவனுக்கு வேற மாதிரி பட்டது. உடனே அந்த பொண்ணோட சேர்ந்து இருந்துட்டான், தப்பு பண்ணிட்டான்.
ஆபத்துக்கு கூட்டுன்னு வந்து உயிரை காப்பாத்தி சாதம் போட்டா இந்த மாதிரி பண்ணிவிட்டானே இந்த பிராமணன் அந்த தகப்பனார் வயிற்றுல வாயில அடிச்சுட்டான். இவன் என்ன பண்ணினா, ஏதோ சபல புத்தினால தப்பு பண்ணிட்டேன், இருந்தாலும் நான் மோசமானவன் இல்லை, நல்லவன் தான், என்னைக்கு உன் கையை பிடிச்சேனோ உன்னை இனிமேல் நான் கைவிட மாட்டேன், வாமா என்னோட, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு அந்த அப்பனிடத்துல சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட அழிச்சுன்னு வந்துட்டான். அப்படியே அந்த பொண்ணோட ரொம்ப காலம் குடும்பம் நடத்திட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். பெருமாள், தாயார் தோப்பனார், தபஸு, இவன் பண்ணக்கூடிய அனுஷ்டானம் எல்லாத்தையும் மறந்துட்டான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தான், நிறைய பேர் அப்படியே திருவள்ளூர் நோக்கி வந்துட்டு இருந்தா. நீங்கெல்லாம் எங்க போறீங்க அப்படின்னு அவளை கேட்டா, நிறைய ரிஷிகள் எல்லாமும் இருக்காதுல, தை அமாவாசை வரது, ஹிருத்தாபநாசினில போய் தீர்த்தமாடி பாவங்களை எல்லாம் போக்கிண்டு பெருமாளை சேவிக்கணுன்றதுக்காக திருவள்ளூர் போயிட்டு இருக்கோம், எப்பேற்பட்ட பாவமா அதுல தீர்த்தமாடினா போவோம் அப்படின்னு சொல்லவே அப்பதான் இவனுக்கு உரைச்சுது, நாம ஒரு பிராமணன் எவ்வளவு பெரிய வசந்த தர்மங்களை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், வயசான தாயார் தோப்பனாரை விட்டுட்டு இந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒரு பெண், ஆபத்திலே உதவிய சாதம் போட்ட ஒரு பொண்ணு, நமக்கு பொண்ணு வயசு, அவளுக்கு நம்ம கைய காலை பிடிச்சி சுசுரூஷை பண்ணிட்டு இருந்தா, அவளை ஆசீர்வாதம் பண்ணாம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பதட்டம் ஏற்பட்டு நாமளும் அந்த பாவத்திலேருந்து விடுபடணும்னு அந்த பொண்ணு அழிச்சுட்டு திருவள்ளூருக்கு போனான். இவனும் தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபநாசினியில தீர்த்தம் ஆடிட்டு இவன் ஆபத்துல சாதம் போட்டு அடைக்கலம் கொடுத்து உயிரை காப்பாத்தினவாளுக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணினதுனால இவனுக்கு நரகம் வர இருந்தது. பெருமாள் அந்த நரகத்தை நீக்கி இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வைகுண்டம் கொடுத்தார். இவன் ஆமடியாளோடு கூட வைகுண்டம் போய் சேர்ந்தான். இப்படியெல்லாம் இந்த ஹிருத்தாபநாசினியினுடைய பெருமையையும், தை அமாவாசையினுடைய பெருமையையும், திருவள்ளூர் வைத்திய வீரராகவன் கனகவள்ளி தாயாருடைய பெருமையையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு நாள் போராது. ஆழ்வார்களில் திருமிழிசை பிரான் மங்களாதாசனம் என்றிருக்கார். திருமங்கை ஆழ்வார் ராமனாகவும் கண்ணனாகவும் தனக்கு சேவை சாதித்த இந்த பெருமாள் மேலே 10 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். காசையாடை மூடியோடின்னு சொல்லக்கூடியதான பாசுரம். ஆச்சரியமா இந்த தாயார் தன்னுடைய விரலால அந்த பூ பந்தை ஏந்திண்டு பெருமாள் அப்படியே காதல் பார்வை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா பாருங்க. அதை திருமங்கை ஆழ்வார் அருள் செய்கிறார். பந்திருக்கும் மெல்விரலால் வந்திருக்கும் மார்வன் நீலமேனி மணிவண்ணன் அந்தரத்தில் வாழும் வானோர் நாயகனாய் அமைந்த இந்திரர்க்கும் தம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. பந்து ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய மெல்லிசான விரலை உடையவள், அத்தனை மென்மையான அழகி கனகவள்ளி தாயார். அவ கல்யாணம் பண்ணிட்டு எனக்குரிய இடம் இதுதான்னு பெருமாளுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாள். அவளோடு கூட சேவை சாதிக்கிறவன் வீரராகவன் அப்படின்னு பிராட்டியோடு கூடிய இந்த பெருமாளே பரதெய்வம் அப்படின்னு நிரூபிக்கிறார் சுவாமி திருமங்கை ஆழ்வார். அவர் மடல்ல எல்லா பெருமாள்களையும் நினைச்சுக்கிற போது இந்த பெருமாளையும் நினைச்சுட்டார். என்னுடைய இன்னமுதை எவ்வள் பெருமலையை, எனக்கு அமுதம் போலே தித்திக்க கூடியவன், திருவள்ளூர்ல மலை போல சயனிச்சுட்டு இருக்கிற பெரிய பெருமாள் அப்படின்னு சொல்லி இந்த பெருமாளுடைய திருமேனி ஆழ்வாருடைய ஹிருதயத்தை கொள்ளை கொண்டது. இந்த எம்பெருமான் மீது சுவாமி தேசிகன் கிங்கதேச ஸ்துதின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி இந்த ஊர்க்காரெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா சில பேர் அது சுவாமி பண்ணதில்லைன்னு சொல்றா. எப்படி இருந்தாலும் பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரம் அத்தியாச்சரியமா வேதாந்தத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய பவித்திரமான ஸ்தோத்திரம், அதை சேவிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி வேங்கடாத்வரி கவியினுடைய விஸ்வகுணாதர்ஷ சம்பூவிலும் இந்த திருவள்ளூரை பத்தி ஒரு 3 ஸ்லோகம் இருக்கு. அகோபில மடத்த அழகிய சிங்கர்கள் இந்த எம்பெருமானிடத்துல ரொம்ப ஆழங்கால் பட்டு இந்த எம்பெருமானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. பல ஐசிங்கர்கள் திருவள்ளூரை தலைமையகமாக கொண்டே அகோபில மடத்தை நடத்திட்டு வந்தா. அதுல 32ஆம் பட்டம் அழகிய சிங்கர் ஆதனூர் அழகிய சிங்கர், 33ஆம் பட்டம் பரந்தூர் பெரிய அழகிய சிங்கர், 34ஆம் பட்டம் அத்திப்பட்ட அழகிய சிங்கர், 35ஆம் பட்டம் களத்தூர் அழகிய சிங்கர், 42ஆம் பட்டம் இஞ்சிமேடு அழகிய சிங்கர்னு 5 அழகிய சிங்கர்கள் இந்த ஊர்ல வீரராகவன் திருவடிவாரத்துல பரம்பதிச்சா. அவளுடைய பிருந்தாவனம் ஹிருத்தாபநாசினி கரையில இன்னைக்கும் சேவை சாதிக்கிறது. விசேஷமா நாளைக்கு 42ஆம் பட்டம் இஞ்சிமேடு ஐசிங்கருடைய திருநக்ஷத்திரம் பிருந்தாவனத்துல ரொம்ப நன்னா நடக்கும். பெருமாள் அகோபில மடத்துக்கு எழுந்தருளி ஐசிங்கர் திருநக்ஷத்திரம் விசேஷமா நடக்கும். நாளைக்கு அகோபில மடத்துல ராகவன் எழுந்தருளி திருமஞ்சனம் சாத்துமறை எல்லாம் நடக்கும். ஐசிங்கருக்கு மரியாதை எல்லாம் ஆகும். இந்த எம்பெருமானிடத்துல பூர்வாசிரமத்திலேயே ரொம்ப ஆழங்கால் பட்டு அனுபவித்தவர் 34ஆம் பட்டம் அத்திப்பட்ட ஐசிங்கர். அவர் இந்த ஊருக்கு ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய அத்திப்பட்டுன்னு சொல்லக்கூடியதான ஊர்ல இருந்து தினம் நடந்து வந்து பெருமாளை சேவிச்சுட்டு போவார். அத்தனை பக்தி ராகவன் இடத்துல. அந்த ஐசிங்கர் சாதிச்சார், ஒரு பிராமணன் அவன் பிறந்து நெத்திக்கிட்டுன்றதில்லை, சந்தியாவந்தனம் பண்ணதில்லை, ஜபம் பண்ணதில்லை, ஒன்னும் பண்ணதில்லை, பிராமணன் பேரே தவிர பிராமணன்றதுக்கு தகுதியா ஒன்னும் பண்ணிட்டதே கிடையாது. அவன் திடீர்னு ஒரு நாள் தை அமாவாசை அன்னைக்கு என்னமோ தோணித்து எல்லாரும் போறாளே நாமளும் போலான்னு இந்த கோவிலுக்கு வந்தான். எல்லாரும் குளத்துல குளிக்கிறாளேன்னு இவனும் ஹிருத்தாபநாசினியில குளித்தான். எல்லோரும் பெருமாளை சேவிக்கிறாளேன்னு இவனும் பெருமாளை போய் சேவித்தான். கோவில்ல பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாட்டான். ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போறான்.
போய் அப்படியே ஆத்துல படுத்தான். அவனுடைய பிராணன் பிரியற சமயம் வந்துடுத்து. அப்போ பிறந்ததுல இருந்து வாயை திறந்து பேசாத ஊமை அவன். ஆச்சாரம் அனுஷ்டானம் பக்தின்னா என்னன்னு தெரியாதவனுக்கு. நித்திய கர்மானுஷ்டானம்னா ஜீரோ அவன். அவன் கடைசி சமயத்துல வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினானா. பிறந்து பேசாதவன் அப்ப வாயை திறந்து பேசுறானா. நான் திருவள்ளூர்ல போய் சேவிச்சேனே, பப்புளி துப்பட்டி கட்டுண்டு ஒரு பெருமாள் படுத்துட்டு இருந்தாரு. அந்த பெருமாள் பப்புளி துப்பட்டையோட வந்து எனக்கு சேவை கொடுக்கிறார், என்ன கையை பிடிச்சி வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறார் ராகவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. இப்படி மகா மூடனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் தையமாவாசைக்கு வந்து தீர்த்தமாடி ஒரு முறை பெருமாளை சேவித்தாலும் கூட வராக தர்ம ஸ்லோகத்திலே பூமி பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணினது போல என்னுடைய பக்தன் ஒரு முறை என்ன நினைச்சுண்டாலும் போறோம், அவன் கடைசி சமயத்துல நான் போய் அவனை வைகுண்டம் அழிச்சுட்டு போறேன்னு சொன்ன வாக்கை ராகவன் இங்க நிறைவேற்றின்னு இருக்கான். அப்பேற்பட்ட ராகவன் கனகவள்ளி தாயாரோட கூட சேர்ந்து பல காலம் எழுந்தருளி இருந்து நம்மளை எல்லாம் அனுகிரகிக்க வேண்டும்னு பிரார்த்திச்சுக்கலாம். ராகவோ விஜயம் தத்யாத் வசுமத்யா சக பிரபு. இந்த எம்பெருமானுக்கு விசேஷமா தை பிரம்மோத்சவம் நடந்துட்டு இருக்கிறது. இன்னைக்கு 4ஆம் திருநாள். சாயங்காலம் பெருமாள் சேஷவாகனத்துல பரம்பதநாதன் திருக்குளத்துல எழுந்தருள போறார். சித்திர மாசம் சித்திரா நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி ஆகும்படியா 10 நாள் பிரம்மோற்சவம். 2 பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. ஆணி அமாவாசை மாசி அமாவாசைக்கு தெப்போற்சவம் 3 நாள் நடக்கும். பிரதி அமாவாசை குறிப்பா தை அமாவாசை இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் தீர்த்தாமாடி பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். பெருமாளுடைய அவதார தினமான இந்த தை அமாவாசையிலே பாகவதோத்தமர்கள் எல்லோருக்கும் கனகவள்ளி நாயிகா சமேத வைத்திய வீரராகவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக ஏற்பட்டு எல்லோருடைய கஷ்டங்களும் நீங்கி எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைத்து எல்லோரும் அந்த எம்பெருமான் திருவடிகளை அடையும்படியான அனுகிரகம் ஏற்பட வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீ பூமிலாலித பதம் ஸ்ரிதசேஷ தல்பம் கல்பாந்தயோக்ய புவனாவன யோக நித்ரம் ஸ்ரீசாலிஹோத்திர சிரசா திருதஹஸ்தபத்மம் ஸ்ரீவீரராகவ விபும் ஸ்ரயதாம் மனோ மே. ஸ்ரீவைகுண்டம் பரித்யஜ்ய ஹ்ருத்தாபத்வம்சினி தடே ஸ்ரத்தயா ரமமானாய மகாதீராய மங்களம். ஸ்ரீமதே கனகவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ வைத்திய வீரராகவ பரபிரம்மணே நமஹ. சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.